சுவிசேஷம் 4வது அதிகாரம் அதில் 23வது வசனத்தை வாசிப்போம். यूहन्ना 4 अध्याय उसके 23वें वचन को पढ़ेंगे. வசனத்தில் இயேசு சமாரிய ஸ்திரீ இடத்துல பேசுகிறார். इस वचन में यीशु मसीह उस सामरी स्त्री से कहते हैं. சமாரிய ஸ்திரீயோட பேசும்போது இயேசு சொல்கிறார், ஒரு காலம் வரும். उस सामरी स्त्री को यीशु मसीह कहते कि एक समय आने वाला है. நடக்கிற காலங்களை போல அல்ல, பிந்தின காலங்களை போல அல்ல, இனி ஒரு காலம் வரப்போகிறது. जो पुराने समय बीता हुआ वो समय नहीं, लेकिन जो आने वाले समय में கர்த்தரோ எல்லா காரியங்களுக்கு ஒரு காலத்தை நேரத்தை வைத்திருக்கிறார். परमेश्वर हर एक चीज के लिए एक समय रखा है. அவருடைய நேரத்தின் படியாக, அவருடைய காலத்தின் படியாக எல்லா காரியங்களை செய்கிறவர். वो सब कुछ अपने समय के हिसाब से करता है. சொல்கிறார், இந்த காலம் வரவில்லை, இப்ப வரும் என்று சொல்கிறார். वो इस वचन में कहते हैं एक समय आने वाला है. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் காலங்களும் நேரத்தை வைத்திருக்கிறார். इतना विश्वास करते हैं परमेश्वर ने हमारे जीवन में भी एक समय को रखा है. பிரசங்கி 3வது அதிகாரம் 1வது வசனத்துல सबोपदेशक 3 अध्याय उसके पहला वचन में பிரசங்கி 3:1 பாரு, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் இருக்கிறது. सबोपदेशक 3 अध्याय उसका पहला वचन में हर चीज के लिए एक समय है. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. हर चीज के लिए एक समय है. கர்த்தர் ஏதோ அப்படியே செய்கிறார்ல, எல்லா காரியங்களையும் யோசித்து அதற்காக ஒரு காலங்களை நேரத்தை அவர் வைத்திருக்கிறார். परमेश्वर ने सब कुछ सोचकर हर एक चीज के लिए एक समय को रखा है. நம்முடைய வாழ்க்கையில கூட நாம் அறிந்து கொள்ள வேண்டும், என் வாழ்க்கையில கூட கர்த்தர் நேரங்களை காலங்களை அவர் சித்தத்தின்படி வைத்திருக்கிறார். और इसलिए हमारे जीवन में भी हम विश्वास करें कि परमेश्वर ने हर एक के जीवन में एक समय को रखा है. ஒரு காலத்துல நீங்க கண்ணீரோடு காணப்படலாம். एक समय में शायद आप आंसुओं के साथ हो सकते हैं. ஒரு காலத்துல நீங்க ஜெபங்களுக்கு பதில் இல்லாமல் காணப்படலாம். और एक समय में शायद आपके प्रार्थना को कोई उत्तर ना मिलता हो. ஒரு காலத்துல பலவீனத்தோடு கைவிடப்பட்ட நிலைமையில காணப்படலாம். एक समय में शायद कमजोरी के साथ आप रहेंगे. ஆகையால் அப்படியே வாழ்க்கை முடியும், அப்படியே நம்முடைய காலங்கள் நேரங்கள் இருக்கும், அப்படி அல்ல. लेकिन आपका जीवन आपका समय वैसे ही नहीं रहने वाला. கர்த்தர் உயர்த்துகிற ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். लेकिन परमेश्वर आपको ऊंचा उठाने वाला एक समय रखा है. விடுவிக்க ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். आपको छुड़ाने का एक समय परमेश्वर ने रखा है. கண்ணீர்களை துடைக்க ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். आपके आंसुओं को पोंछने का एक समय परमेश्वर ने रखा है. கர்த்தர் காலங்களையும் நேரங்களை என் வாழ்க்கையில வைத்திருக்கிறார். इतना विश्वास करते हैं परमेश्वर ने हमारे जीवन में भी समय को रखा है. हालेलुया, हालेलुया. ஆகையால் இன்னைக்கு ஒருவேளை பிரச்சனையோடு வந்திருக்கலாம். यदि आज आप परेशानी के साथ आए हो, अनेक भारतोட अनेक குழப்பங்களோடு வந்திருக்கலாம். बड़े बोझ के साथ आप आए हो, ஆனா நீங்க விசுவாசிகள், நீங்க நம்ப வேண்டும், கர்த்தர் ஒரு நல்ல காலத்தை எனக்காக வைத்திருக்கிறார். आपको विश्वास करें कि परमेश्वर ने एक अच्छा समय आपके लिए रखा है. हालेलुया, हालेलुया. கர்த்தர் அந்த வனாந்திர வழியில கானான் தேசத்துக்கு கொண்டு வரதுக்கு முன்னால ஒரு 40 வருடங்கள் அவர்கள் வனாந்திரத்துல அலைந்தார்கள். इस कनान में प्रवेश करने के पहले 40 वर्ष तक ये लोग मरुभूमि में घूम रहे थे. 40 வருடங்கள் ஒரு காலமாய் காணப்பட்டது. 40 वर्ष एक समय के जैसा था. ஒரு நாளும் அவர்கள் சோர்ந்து போய் எப்போ நாம் கானான் தேசத்துக்கு பிரவேசிப்போம் என்று ஒரு ஆர்வமா இருந்தார்கள். हर दिन शायद वो निराश रहेंगे कि कब हम कनान में प्रवेश करेंगे. அந்த காலம் முடிந்த பின்பு கர்த்தர் அவங்களை கானான் தேசத்துல கொண்டு போய் நிறுத்தினார். लेकिन वो जब समय बीत गया था परमेश्वर ने उन्हें उस कनान देश में ले गए. 70 வருடங்கள் பாபிலோன் தேசத்துல அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்துல வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். 70 वर्ष तक बाबुल देश में वो गुलामी में थे. அவர்கள் நம்பவே முடியல. அவர்கள் நினைத்தார்கள் நம்முடைய வாழ்க்கை அப்படிதான் முடிந்து போகும் என்று நினைத்தார்கள். उन्हें लगा कि उनका जीवन वैसे ही समाप्त हो जाएगा. அந்த பிரச்சனையோட அந்த அடிமைத்தனத்துல முடிந்து போகணும் என்று யோசித்தார்கள். उनको लगा कि गुलामी में वे हमेशा के लिए रहेंगे. ஆனால் அதுல இந்த கர்த்தர் வெளியே கொண்டு வந்து மறுபடியும் அவர்களை எருசலேம்ல கொண்டு வந்து நிறுத்தினார். लेकिन उसमें से बाहर निकालकर फिर एक बार यरूशलेम में उन्हें लौटा ले आए. हालेलुया, हालेलुया. संगीतम 126 संगीतम முதலாவது வசனத்துல வாசிக்கும்போது, भजन संहिता 126 के पहला वचन में 126 संगीतम முதலாவது வசனத்துல கர்த்தர் சியோனின் சிறுவிருப்பை கர்த்தர் திருப்பும்போது, जब परमेश्वर ने उन सिय्योन के उस गुलामी को बदला, ஏதோ ஒரு சொப்பனத்தை காண்கிறது போல நாம் இருந்தோம். तो हम स्वप्न देखने वाले से हो गए. கர்த்தர் அந்த நாட்களை காலங்களை நம்முடைய வாழ்க்கையில மாற்றும்போது, जब परमेश्वर उन समय को हमारे जीवन में बदलता है, ஆச்சரியமா இருக்கும். கர்த்தர் எப்படி அதை மாற்றினார் என்று ஆச்சரியப்படுவீங்க. तब हम सब स्वप्न देखने जैसे हो जाएंगे. சொல்ற கர்த்தர் திருப்பும்போது அது சொப்பனம் காண்கிறது போல நாம் இருந்தோம். उस वचन में लिखा है कि जब परमेश्वर ने हमारे उस गुलामी को बदला तब हम स्वप्न देखने जैसे हो गए थे. அப்படி அந்த நிலைமையில வாழும்போது அவங்களால சொப்பனம் பார்க்கவே முடியவில்லை. और उस परिस्थिति में वो स्वप्न नहीं देख पा रहे थे. சொப்பனம் காண முடியல. ஆனா சொல்றாங்க கர்த்தர் அதை திருப்பும்போது நம்முடைய வாழ்க்கை எப்படி மாறி போனது. गुलामी में जब वो स्वप्न नहीं देख पा रहे थे, लेकिन जब वो कहते कि जब परमेश्वर ने हमारे गुलामी को बदला, और சொப்பனம் காண்கிறவர்கள் போல அதானது. तब हम स्वप्न देखने वाले जैसे हो गए. हालेलुया, हालेलुया. ஆராதிக்கிற தேவன் அவர் எவ்வளவு நல்லவர். जिस परमेश्वर की आराधना करते हो कितना अच्छा है. சொப்பனத்தை காண்பிக்கிறவர் அல்ல, அதுல வாழ நம்மள உதவி செய்கிறார். केवल स्वप्न को दिखाता नहीं, लेकिन उसमें हमें जीने के लिए वो मदद करता है. அந்த திருப்பும்போது அந்த நாட்கள் எப்படி காணப்பட்டது என்றால் ஏதோ சொப்பனம் காண்கிறோமோ அப்படி காணப்பட்டது. जब परमेश्वर ने उनके गुलामी को बदला तब उनका जो दिन था वो स्वप्न देखने जैसा हो गया था. அப்படி கர்த்தரின் வாழ்க்கையை கூட மாற்ற போகிறார். कितना विश्वास करते हैं परमेश्वर हमारे जीवन को भी ऐसे बदल सकता है. இது நிஜமா நடக்கிறதோ அப்படி நீங்க யோசிப்பீங்க. और आप शायद ऐसे सोचेंगे कि ये सच में हो रहा है. இது சொப்பன
சொப்பனத்தை போல காணப்படுன்னு நீங்க तो யோசிப்பீங்க. आपके जीवन में स्वप्न जैसा आपको लगेगा। அவ்வளவு கர்த்தர் அந்த எல்லா பிரச்சனைகள் அந்த அடிமைத்தன அந்த சிறையிருப்பை கர்த்தர் மாற்ற போகிறார். परमेश्वर ऐसे आपके जीवन में हर गुलामी को हर परिस्थिति को बदलेगा। ஆனால் நீங்க விசுவாசிக்க வேண்டும், கர்த்தர் எல்லா காலங்களும் நல்ல காலங்கள் எனக்காக लेकिन आपको வைத்திருக்கிறார். विश्वास करने की परमेश्वर ने आपके जीवन में अच्छे समय को रखा है। ஹல்லேலூயா. हालेलुया। உங்க வாழ்க்கையில நீங்க யோசிக்க முடியாத காரியங்களை கர்த்தர் செய்வார். आपके जीवन में जो आपने सोचा भी नहीं हो ऐसे कामों को परमेश्वर करेगा। அநேக பேருடைய சாட்சிகள் கேட்கும்போது அது நீங்க கூட சொல்ல முடியும். और बहुत लोगों के गवाही को सुनकर आप शायद कह सकते हैं। ஜேம்ஸுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல வேலை பார்த்து கொண்டிருந்தான். जेम्स के भाई जीवन में एक अच्छा नौकरी को ढूंढ रहा था। ஆனால் திடீர்னு அவன் முயற்சி எடுக்கும்போது வேற ஒரு நல்ல வேலை கொடுத்து ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கர்த்தர் அவனுக்கு परमेश्वर கொடுத்தார். ने दुगना एक सैलरी देकर उसे आशीष किया। அது காணும்போது எப்படி இருந்திருக்கும் என்றால் ஒரு சொப்பனத்தை போல எதிர்பார்ப்புக்கு மேலான கர்த்தர் செய்த காரியமாக उसके जीवन में एक स्वप्न देखने जैसा परमेश्वर ने किया है। முழு தேசத்துல ஒரு 14வது நம்பர்ல நம்முடைய சாம் நம்பர் பெற்றிருக்கிறார். और पूरे देश में 14 नंबर का रैंक इसे मिला है। அப்படி கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில கூட பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். परमेश्वर हमारे जीवन में भी ऐसे महान कामों को कर सकता है। ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் சில காலங்களை நமக்காக வைத்திருக்கிறார். परमेश्वर ने कुछ समय को हमारे जीवन में भी रखा है। எத்தனை பேர் நம்புறீங்க எனக்காக நல்ல நாட்கள் நல்ல காலங்களை कितने கர்த்தர் विश्वास करते हैं हमारे लिए अच्छा समय को परमेश्वर ने रखा है। ஹல்லேலூயா. हालेलुया। பிரசங்கி 3:11 வசனத்துல सबोपदेशक 3 अध्याय के 13 वचन में பிரசங்கி 3:11 வசனத்துல सबोपदेशक 3 अध्याय के 13 वचन में சகலத்தும் அவருடைய காலத்துல செய்யும்போது அவர் நேர்த்தியாக செய்கிறார். सब कुछ जब उसके समय में करेगा तो परमेश्वर सब कुछ सुंदर बनाता நம்முடைய है। காலத்தின்படி நம்முடைய நேரத்தின்படி நம்ம செய்ய பார்ப்போம் என்றால் जब हम हमारे समय के अनुसार करने की कोशिश அது करें நேர்த்தியாக முடியாது, ஏதாவது சிக்கல்ல போய் முடியும். तो वो सब कुछ ठीक नहीं होगा, वो कुछ परेशानी में हम फंस இல்ல सकते हैं இன்னும் பிரச்சனைக்கு மேல அது பிரச்சனை கூடிக்கொண்டே இருக்கலாம். और समस्याओं के ऊपर समस्याओं का हम सामना कर ஆனால் सकते हैं। கர்த்தர் சகலத்தும் அவருடைய காலத்துல செய்யும்போது लेकिन जब परमेश्वर सब कुछ अपने समय में करता है அவர் எப்படி செய்கிறாரா? நேர்த்தியாக செய்கிறார். तब सब कुछ वो सुंदर बनाता है। ஹல்லேலூயா. हालेलुया। அதற்காக நம்ம போராடி பார்க்க வேண்டாம். तो इसलिए हमें संघर्ष करने की जरूरत नहीं நான் எப்படியாவது செய்து நாம் செய்யணும் என்ற முடிவெடுக்க வேண்டாம். और हमें कोशिश नहीं करना खुद से करने के लिए, அவருடைய காலத்தின்படி செய்ய நீங்க விட வேண்டும். लेकिन परमेश्वर को अपने समय के अनुसार करने के लिए आपको मदद करना है। ஹல்லேலூயா. हालेलुया। பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் அவருடைய காலத்தில் உங்களுக்காக எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்து बाजू में முடிப்பார். देखकर कहे परमेश्वर अपने समय के अनुसार आपके जीवन में सब कुछ अच्छा करेगा। அப்போ நாம் செய்ய வேண்டியது என்ன செய்ய வேண்டும்? तो आपको क्या करना है? நாம் அவரை நோக்கி பார்க்கணும், காத்திருக்க வேண்டும். आपको केवल उसके लिए रुकना அவருடைய है। நேரத்துக்காக காத்திருக்க வேண்டும். परमेश्वर के समय के लिए आपको रुकना है। 27வது சங்கீதம் 14வது வசனத்துல भजन संहिता 27 के 14 में 27வது சங்கீதம் 14வது வசனம், கர்த்தருக்கு காத்திரு, और परमेश्वर के लिए आप रुके அவர் रहे, இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனமாய் கர்த்தருக்கு காத்திரு. वो आपके हृदय को दृढ़ करेगा। எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் கூட, எப்படிப்பட்ட நிலைமை இருந்தாலும் கூட கர்த்தருக்கு நாம் காத்திருக்க வேண்டும். चाहे कैसे भी परिस्थिति हो, आपको परमेश्वर के लिए रुके रहना है। அவர் என்ன செய்வார் என்றால் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், பக்குவப்படுத்துவார். और वो आपके हृदय को दृढ़ करेगा। இத்தனை பிரச்சனைகளுக்கு மத்தியில இருதயம் எப்படி ஸ்திரப்பட முடியும்? और आप सोचेंगे कि समस्याओं के बीच में मेरे हृदय को कैसे मैं स्थिर இத்தனை करता हूँ। தோல்விகள், இத்தனை நஷ்டங்கள், இத்தனை போராட்டங்களுக்கு மத்தியில நம்முடைய இருதயம் எப்படி इतने समस्या और परेशानी के बीच में हमारा हृदय कैसे स्थिर हो सकता है? எப்படி இருதயம் ஸ்ட்ராங்கா இருக்க முடியும்? लेकिन हमारा हृदय कैसे स्थिर हो सकता है? கர்த்தர் மேல் கர்த்தருக்கு நாம் காத்திருப்போம் என்றால் அந்த இருதயத்தை கர்த்தர் जब ஸ்திரப்படுத்துவார். हम परमेश्वर के रुके रहे तब परमेश्वर हमारे हृदय को स्थिर करेगा। ஹல்லேலூயா. हालेलुया। இன்னைக்கு எத்தனை பேர் சொல்றீங்க இருதயம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறது? कितने लोग कह सकते हैं मेरा हृदय बहुत स्ट्रांग है, ஏனென்றால் நான் கவலைப்பட மாட்டேன், கர்த்தருக்காக நான் காத்திருக்கிறேன். क्योंकि मैं निराश नहीं होऊंगा लेकिन परमेश्वर के लिए रुका रहूंगा। ஹல்லேலூயா. हालेलुया। நாமே யோசித்து நாமே கலங்கி நாமே அதிகமாக டென்ஷன் எடுத்து இருப்போம் என்றால், और हम जब टेंशन लेकर सोचते रहते हैं, கர்த்தருக்கு காத்திருக்காம இல்லாமல் நாமே செய்து முடிக்கணும் என்றால் முயற்சி எடுப்போம் जब என்றால், हम परमेश्वर के लिए नहीं रुकते और खुद से हम कोशिश करते हैं, ஒரு மாத்திரை எடுக்கிறவர்கள் இன்னும் 2 கூட்ட வேண்டும். जब आप पहले शायद एक दवाई लेते हैं अब 2 दवाई आपको लेना இன்னும் पड़ेगा, பிரஷர் அதிகமாக आपका கொண்டிருக்கும். प्रेशर और बढ़ सकता है। ஆனால் கர்த்தருக்காக காத்திரு, அவருடைய நேரத்துக்காக நாம் காத்திருக்க வேண்டும். लेकिन हमें परमेश्वर के लिए समय, उसके समय के लिए हमें रुकना है। 31வது சங்கீதம் 15வது வசனம், भजन संहिता 31 के 15 में 31வது சங்கீதம் 15வது வசனத்துல சங்கீதக்காரர் சொல்கிறார், भजन संहिता 31 के 15 में भजनकार कहता என்னுடைய है காலங்கள் உமது கரத்துல இருக்கிறது. मेरे दिन तेरे हाथों में है। இப்போ அவன் முயற்சி எடுக்கவில்லை, अब वो खुद से कोशिश नहीं कर रहा, எதிரிகள் சூழ்ந்து जब கொண்டிருக்கிறார்கள், उसके शत्रु उसके चारों ओर थे, சத்துருக்கள் எல்லா பக்கத்துல जब நெருக்குகிறார்கள். शत्रु उसके चारों ओर थे,
थे। ஆனால் இப்ப சொல்கிறான் என் காலங்களோ இப்ப என்னுடைய கரத்துல இல்ல உம் கரத்துல இருக்கிறது. वो कहते हैं अब मेरे जो दिन है वो तेरे हाथों में है। என்னுடைய சத்துருக்களை கைக்கு நீங்க என்ன செய்வன தப்புவியும். तू मुझे मेरे शत्रुओं के हाथों से छुड़ाएगा। ஹalleluya. हालेलुया। அவன் முயற்சி எடுக்கிறத அவன் விட்டு விட்டான். और अब खुद से वो कोशिश नहीं कर रहा था। சொல்றான் என் காலங்களை நான் இப்ப உம் கரத்துல விடுகிறேன். कहते हैं अब मेरे दिन को मैं तेरे हाथों में दे दिया। கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன், நீங்க பார்த்துக்கொள்ளுங்க, நீங்க என்ன விடுவீங்க என்று கர்த்தர் கையில சங்கீதக்காரர் ஒப்பு கொடுக்கிறார். भजनकार अपने दिनों को परमेश्वर के हाथों में देकर कहता है कि परमेश्वर अब तू मेरे शत्रुओं से मुझे छुड़ा। எத்தனை சொல்றீங்க உம் கரத்துல நான் காலங்களை ஒப்பு कितने கொடுக்கிறேன். कह सकते परमेश्वर मेरे सारे मेरे समय को तेरे हाथों में देता हूं। கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, என் காலங்களை உம்முடைய கரத்துல நான் ஒப்பு கொடுக்கிறேன். हाथ को उठाकर कहे परमेश्वर मेरे समय को तेरे हाथों में देता நீங்க हूं। செய்யுங்க, நீங்க என்ன உயர்த்துங்க, நீங்க என்ன விடுவீங்க, நீங்க என்ன ஆசீர்வதிங்க. परमेश्वर तू मुझे छुड़ा, तू मुझे ऊंचा उठा। உம்மால கூடும் உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. तेरे लिए असंभव कोई भी चीज नहीं। ஹalleluya. हालेलुया। நீங்க காத்திருக்கிறது ஏதோ வீணாய் போகும் அப்படி அல்ல. आपका जो रुकना कभी व्यर्थ नहीं होगा। நீங்க காத்திருக்கிறதுக்காக கர்த்தர் ஒரு பெரிய பலனை வைத்திருக்கிறார். आपका जो रुके रहने का जो समय है उसके लिए परमेश्वर ने एक प्रतिफल रखा है। யோவான் 2வது அதிகாரத்துல பார்க்கிறோம். यूहन्ना दूसरा अध्याय में, யோவான் 2வது அதிகாரத்துல यूहन्ना दूसरा अध्याय में அங்கே திராட்சரசி முடிந்தது என்று பார்க்கிறோம். वहां पर जब दो दाखरस खत्म हो गया, அந்த நாட்களிலே திராட்சரசம் மிகவும் முக்கியமான ஒரு காரியமா இருந்தது. उन दिनों में दाखरस बहुत ही मुख्य एक था। எல்லா கல்யாணத்துல அந்த திராட்சரசம் மிகவும் முக்கியமான ஒரு காரியமா இருந்தது. हर शादी में ये जो दाखरस था बहुत महत्वपूर्ण அந்த था। திராட்சரசம் முடிந்து போனது என்று பார்க்கிறோம். लेकिन यहाँ पर वो दाखरस अब घट गया था। அப்ப அங்க இருக்கிற திரளான கூட்டத்துல ஒரு கூட்டம் என்ன செய்திருப்பாங்க? तो वहां पर जो लोग थे उन्होंने क्या किया होगा? அவங்க அந்த குடும்பத்தை குறித்து விரோதமா ஏதாவது பேசியிருப்பாங்க. शायद कुछ लोग उस परिवार के विरोध में कुछ चीजों को कहे இல்ல होंगे, அந்த இடத்தை விட்டு விலகி மறுபடியும் வீட்டுக்கு போயிருப்பாங்க. या कुछ लोग उस जगह को छोड़कर अपने घर लौटे होंगे। ஆனால் காத்திருந்த சில கூட்டங்களுக்கு என்ன நடந்தது? लेकिन वहां पर जो लोग रुके थे उनके लिए क्या हुआ? காத்திருந்த ஜனங்களுக்கு என்ன கிடைத்தது? वहां पर जो लोग रुके थे उनके साथ क्या हुआ? இன்னும் ருசியான ரசம் இயேசு ஒரு அற்புதத்தை செய்து அவங்களுக்கு கொடுத்தார். यीशु मसीह ने एक अद्भुत किया और भी एक अच्छा दाखरस उनके लिए तैयार किया। ஹalleluya. हालेलुया। அந்த இருந்த ரசம் அந்த முடிந்த ரசத்தை பார்க்கலாம் மிகவும் ருசியான ரசத்தை கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்தார். पिछला दाखरस से बढ़कर एक अच्छा और मीठा दाखरस परमेश्वर ने उनके लिए दिया। ஹalleluya. हालेलुया। யாருக்கு அந்த ருசியான ரசம் கிடைத்தது? और वो मीठा दाखरस किसको मिला? அங்கே காத்திருந்து இல்ல விரோதமாய் பேசி ஏதாவது அங்க விட்டு போகிறவர்களுக்காக அல்ல. और जो लोग वहां से निकल गए थे, जो लोग उनके विरोध में बात कर रहे थे उनके लिए नहीं, அங்கே இருக்கிறவர்களுக்கு இயேசு ஒரு பெரிய அற்புதத்தை लेकिन செய்தார். जो लोग उसी जगह पर रुके थे उनके लिए यीशु मसीह ने एक अद्भुत किया। எத்தனை பேர் விசுவாசி நான் காத்திருக்கும் போது இன்னும் ருசியான காரியங்களை கர்த்தர் வாழ்க்கையில तो कितना கொடுப்பார். विश्वास करते जब हम रुके रहेंगे परमेश्वर और भी अच्छे मीठे चीजों को हमें देगा। வாழ்க்கையில இன்னும் ருசியான இன்னும் பெரிய காரியங்களை கர்த்தர் இனி செய்ய हमारे போகிறார். जीवन में और भी महान कामों को परमेश्वर करेगा, ஆனால் எப்போ என்றால் கர்த்தருக்கு நாம் காத்திருக்க வேண்டும். लेकिन वो तब जब हम परमेश्वर के लिए रुके रहेंगे। எத்தனை பேர் நம்புறீங்க நான் காத்திருக்க கர்த்தர் பெரிய காரியங்களை कितने செய்வார். लोग कह सकते जब हम रुके रहेंगे परमेश्वर महान कामों को करेगा। அந்த ஜனங்களே ஆச்சரியப்பட்டார்கள். ये सारे लोग आश्चर्यचकित हो அவங்க गए। சொல்றாங்க இதை போல ருசியான ரசமே நாம் குடிக்கவே இல்லை. उन लोगों ने कहा कि ऐसा एक अच्छा मीठा दाखरस हमने कभी नहीं देखा। எல்லாரும் நல்ல ரசத்தை முதல்ல கொடுப்பாங்க, பின்ன அந்த ருசி இல்லாத ரசத்தை और கொடுப்பார்கள். सभी लोग तो अच्छे दाखरस को पहले देते हैं और बाद में वो जो बुरा दाखरस देते ஆனா हैं। நீங்க இவ்வளவு டேஸ்டியான இவ்வளவு ருசியான ரசத்தை லாஸ்ட்ல நீங்க வைத்திருக்கிறீங்க. लेकिन आपने तो इतना अच्छा दाखरस अंत तक रखा है। ஹalleluya. हालेलुया। லாஸ்ட்ல கொடுத்தாலும் கூட கர்த்தர் ருசியான ரசத்தை கொடுக்கிறார். परमेश्वर चाहे अंत में दे लेकिन वो अच्छा चीज देता है। ஆகையால் சோர்ந்து போக வேண்டாம். வருகிற நாட்களில் கூட கர்த்தர் பெரிய அற்புதங்களை और செய்வார். इसलिए आप निराश ना हो, आने वाले दिनों में परमेश्वर महान कामों को करेगा। ஹalleluya. हालेलुया। சொல்லுங்க என் காலங்கள் கர்த்தருடைய கரத்துல இருக்கிறது. कहो मेरे दिन परमेश्वर के हाथों में है। கர்த்தர் என் காத்திருக்கிற நேரத்துல ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய परमेश्वर போகிறார். उसके समय में एक महान काम को करेगा। 4வது அதிகாரம் 23வது வசனத்துல யோவான் எழுதின சுவிசேஷத்துல यूहन्ना 4 अध्याय के 23 वचन அந்த में காலம் வரும் என்று சொல்கிறார். और समय आता है அது இப்பொழுதே வந்திருக்கிறது என்று அவர் சொல்கிறார். और उसके बाद कहता है वरन अभी भी वो है। ஹalleluya. हालेलुया। எத்தனை பேர் வரும் இல்ல அந்த நல்ல நல்ல நேரம் வந்திருக்கிறதுன்னு எத்தனை பேர் अगर लोग சொல்றாங்க? कहते हैं वो समय आने वाला नहीं लेकिन वो आ गया है। எத்தனை பேர் விசுவாசம் நல்ல ஆசீர்வாதமான நேரங்களை கர்த்தரின் வாழ்க்கையில कितने विश्वास करते हो வைத்திருக்கிறார். आशीष वाला समय परमेश्वर ने दे दिया என் है। விடுதலையின் காலம் வந்திருக்கிறது. मेरे छुटकारे का समय आ गया है। என் தேவைகள் சந்திக்கப்படுகிற அந்த காலம் வந்திருக்கிறது. मेरी जरूरत का पूरा होने का समय आ என் गया है। உயர்வின் காலம் வந்திருக்கிறது. मेरे ऊंचा होने का एक जगह समय आ गया என் है। தோல்வியை நஷ்டத்தை கர்த்தர் லாபமாய் மாற்றுகிற காலம் मेरे வந்திருக்கிறது. जो नुकसान को परमेश्वर लाभ में बदलने वाला एक समय आ गया। இடிந்து கிடக்கிற என் ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டப்படுகிற ஒரு காலம் வந்திருக்கிறது. टूटा हुआ मेरे आत्मिक जीवन को फिर खड़ा करने वाला एक समय आ गया है। ஹalleluya. हालेलुया। எத்தனை பேர் விசுவாசியுடன் அந்த காலம் வந்திருக்கிறது. कितने विश्वास करते हैं वो समय आ गया है। இனி ஒரு மாற்றத்தை நான் பார்க்க போகிறேன். अब एक बदलाव को मैं देखूंगा। இனி ருசியான அற்புதமான காரியங்களை
அற்புதங்களை என் வாழ்க்கையில பார்க்க इसके போகிறேன். बाद एक अद्भुत चीजों को मैं देखूंगा। 4வது அதிகாரம் 23வது வசனத்துல चौथा अध्याय के 23 वचन में, அங்க பிதாவானவர் என்னத்தை விரும்புகிறாரோ और वहाँ पे पढ़ते हो पिता क्या चाहता है। பிதாவின் விருப்பத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். उस पिता के इच्छा के बारे में हम देखते हैं। அவரை தொழுதுகிறவர்களை அவர் பார்க்கிறார். अपने भजन करने वाले के देखता है। பிதாவை தொழுதுகிறவர்களை கடைசி நாட்களை கர்த்தர் பார்க்க விரும்புகிறார். पिता अपने आराधना करने वाले बच्चों को ढूंढता है। ஹalleluya. हालेलुया। நாம் ஆராதிக்கிற தேவன் நம்முடைய வாழ்க்கையில என்னத்தை எதிர்பார்க்கிறார்? आज परमेश्वर हमारे जीवन से क्या चाहता है? ஒவ்வொருவரும் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்று அவர் वो எதிர்பார்க்கிறார். चाहता है कि हम हर एक जन उसकी आराधना करे। பிதா என்ன எதிர்பார்க்கிறார்? அவருடைய பிள்ளைகளோ அவரை ஆராதிக்க அவரை கனப்படுத்த வேண்டும் என்று वो எதிர்பார்க்கிறார். पिता चाहता कि उसके लोग उसकी आराधना करे। ஹalleluya. हालेलुया। வேத வசனத்திலே நாம் अनेक பேர் குறித்து பார்க்க முடியும். அவர்கள் கர்த்தரை ஆராதித்தார்கள். पवित्र शास्त्र में बहुत सारे लोगों के बारे में हम देखते हैं कि वे लोग परमेश्वर की आराधना किए, கர்த்தரை தொழுது கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். वे लोग परमेश्वर के दंडवत किए। குறிப்பிட்ட 3 பேரை நாம் பார்ப்போம். हम 3 लोगों के बारे में देखेंगे। ஆதியாகமம் 12வது அதிகாரம் 1வது வசனத்துல பார்க்கிறோம். उत्पत्ति 12 अध्याय के पहला वचन में, ஆதியாகமம் 12வது அதிகாரம் 1வது வசனத்துல उत्पत्ति 12 अध्याय उसके पहला वचन में, கர்த்தர் ஆபிரகாமுக்கு ஒரு பெரிய அழைப்பை கொடுக்கிறார். यहाँ पर परमेश्वर ने अब्राहम को एक बुला நீ दिया। உன் தேசத்தையும் இனத்தையும் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு வா என்று परमेश्वर கூப்பிடுகிறார். ने अब्राहम से कहा तू अपने देश को, अपने पिता के घर को छोड़कर तो बाहर நீ निकल। அந்த பழைய இடத்தை பழைய ஜனங்களை விட்டு வெளியே வா, நான் காண்பிக்கிற தேசத்துக்கு நீ போ என்று கர்த்தர் அழைக்கிறார். परमेश्वर ने उसे कहा कि तू अपने पुराने लोगों को, पुराने जगह को छोड़ दे। ஆபிரகாம் வாழ்ந்த அந்த இடம் எப்படி இருந்தது? अब्राहम जो जगह पर जी रहा था वो कैसा था? அவருடைய தகப்பனும் விக்கிர ஆராதனை செய்கிறவனாய் காணப்பட்டார். उसका जो पिता था वो मूर्ति पूजा करता था, இவனும் அந்த விக்கிர ஆராதனையோடு அந்த ஜனங்களோடு கூட வாழ்ந்து और கொண்டிருந்தார். अब्राहम भी उन लोगों के साथ ही जी रहा था। ஆனால் கர்த்தர் சொல்ற அந்த வாழ்க்கையை விட்டு, அந்த இடத்தை விட்டு, அந்த ஜனங்களை விட்டு நீ வெளியே வா. लेकिन परमेश्वर अब्राहम से कहता है कि उन लोगों को छोड़कर, उस जगह को छोड़कर तू बाहर निकल, தேசத்துக்கு நீ போ என்று கர்த்தர் அழைக்கிறார். और मैं जिस देश को दिखाता हूँ उस देश में तू जा। அப்ப இவனோ கர்த்தருடைய அந்த சத்தத்தை ஆபிரகாமால கேட்க முடிந்தது. और यहाँ पर अब्राहम ने परमेश्वर की आवाज को सुना, கர்த்தருடைய அழைப்பை கேட்டு வெளியே அந்த ஆபிரகாம் வந்தார். परमेश्वर के इस बुलाहट को सुनकर अब्राहम बाहर निकला। 8வது வசனத்துல கர்த்தர் அவர் என்ன செய்கிறார் என்றால், और 8वें वचन में उसने क्या किया? அதிகம் 12 8வது வசனத்துல வெளியே வந்து கர்த்தருக்காக ஒரு பலிபீடத்தை அவர் கட்டுகிறார். बाहर आकर परमेश्वर के लिए एक वेदी को बनाया। அவனை பலிபீடம் கட்டணும் என்று கர்த்தர் சொல்லவில்லை. परमेश्वर ने उसे ना कहा कि तू वेदी बना, ஆனால் கர்த்தருக்கு எப்படியாவது ஆராதிக்கணும், கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை என்ன செய்தான் என்றால், அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தரை அங்க கர்த்தர் நாமத்தை தொழுது கொண்டான். क्योंकि उसके मन की इच्छा थी कि वो परमेश्वर की आराधना करे। उसने वहां पर यहोवा के लिए एक वेदी बनाई। ஆபிரகாமுடைய வாஞ்சையை பாருங்க, கர்த்தருக்காக எப்படியாவது ஒரு பலிபீடத்தை கட்டி அவரை ஆராதிக்கணும், தொழுது கொள்ள வேண்டும். अब्राहम की मन की इच्छा थी कि परमेश्वर की उस वेदी को बनाकर आराधना करे। அவர் அழைத்த தேவனை நான் ஆராதிக்க வேண்டும். जिस परमेश्वर ने मुझे बुलाया उसकी आराधना என்னை करूंगा। நடத்துகிற தேவனை ஒரு புதிய வாழ்க்கையை தந்திருக்காரு, புதிய இடத்துக்கு கொண்டு போகிறாரு, நான் அவரை ஆராதிக்க जो வேண்டும். परमेश्वर मेरी अगुवाई करता है, एक नई जगह पर ले चलता है, उसकी मैं आराधना करूंगा। இன்னைக்கு ஆபிரகாமை போல நம்ம ஒவ்வொரு பேரும் கர்த்தர் பழைய வாழ்க்கையில இருந்து ஒரு புதிய வாழ்க்கைகளை கர்த்தர் நடத்திருக்கிறார். और हमें भी परमेश्वर ने अब्राहम के जैसे पुराने जीवन से नए जीवन में लेकर आया है। விசுவாச வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு एक கொடுத்திருக்கிறார். विश्वास का जीवन परमेश्वर ने हमें दिया है। ஒரு பரம அழைப்பை கர்த்தர் நமக்கு एक கொடுத்திருக்கிறார். स्वर्गीय एक बुलाहट को परमेश्वर ने दिया है। எத்தனை பேர் சொல்றீங்க, இந்த ஆபிரகாமை போல எனக்குள்ள ஒரு வாஞ்சை இருக்க வேண்டும், நான் அவரை ஆராதிக்க कि लोग வேண்டும். कह सकते हैं कि अब्राहम के जैसे हमारे अंदर भी एक चाहत होना चाहिए परमेश्वर की आराधना करने அழைத்த का। தேவனை அவரை ஆராதிக்க வேண்டும். पर जिस परमेश्वर ने बुलाया उसकी आराधना करना நம்மளை है। நடத்துகிற தேவனை நான் தொழுது கொள்ள जो வேண்டும். परमेश्वर हमें चलाता है उस परमेश्वर की आराधना करना है। ஹalleluya. हालेलुया। கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, நான் அழைத்த தேவனை நான் ஆராதிப்பேன். हाथ उठाकर कहे जिस परमेश्वर ने हमें बुलाया उसकी मैं आराधना करूंगा। ஆபிரகாமை போல என்னை அழைத்த வழி நடத்துகிற தேவனை நான் ஆராதிக்க अब्राहम के வேண்டும். जैसे जो परमेश्वर मेरी मार्गदर्शन करता है उसकी मैं आराधना करूंगा। நமக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை இருக்க வேண்டும். और ऐसा एक चाहत हमारे अंदर भी हो। நம்மளை ரட்சித்தார், நித்திய ஜீவனை கூட நம்மளை மீட்டெடுத்தார், அவரை நாம் ஆராதிக்க வேண்டும். परमेश्वर ने हमें उद्धार मिला, हमें इसके लिए हम परमेश्वर को हमें आराधना करना है। ஆராதனை பிதா எதிர்பார்க்கிற ஒரு காரியமாய் பார்க்கிறோம். पिता आराधना को चाहता है, ஆராதிக்கிறவர்களை கர்த்தர் கைவிடுகிற தேவன் அல்ல. और जो परमेश्वर की आराधना करते हैं कभी उन्हें छोड़ता नहीं। 13வது அதிகாரம் 2வது வசனத்துல பார்க்கிறோம், उत्पत्ति 13 अध्याय के दूसरे वचन में, எவ்வளவாய் கர்த்தருக்காக முக்கியத்துவத்தை கொடுத்து கர்த்தருக்கு கீழ்ப்படிந்த கர்த்தருக்கு ஆராதனைக்கு முக்கியத்துவத்தை இவர் கொடுத்தாரோ, और जितना अब्राहम परमेश्वर की आराधना के लिए मुख्यता दिया, அவ்வளவாய் ஆபிரகாமுடைய வாழ்க்கை குறித்து பார்க்கும்போது उतना ही परमेश्वर ने अब्राहम के साथ क्या किया? பெரிய ஒரு சீமானாய் அவர் வாழ்ந்தார். परमेश्वर ने उसे एक बड़ा धनी बना दिया। மிருக ஜீவங்களும் வெள்ளியும் பொன்னும் ஆசிகளுடைய சீமானாய் அவர் இருந்தார். भेड़ बकरी गाय बैल और सोने रुपए का एक बड़ा धनी बन गया था। யோசித்து பாருங்க, ஒரு வேற இடத்துக்கு அவன் போகிறார். और सोचिए दूसरा एक जगह पर वो जा रहा ஒன்றுமே था, இல்லாத இடத்துக்கு அவர் போகிறார். जहाँ पर कुछ नहीं था ऐसे एक जगह पर हो गया, பிரயாணம் பண்ணி கையில அப்படி ஒண்ணுமே பெருசா கொண்டு போகவில்லை. और उसके हाथों में से कुछ लेकर नहीं गया ஆனால் था। அங்க போய் அந்த இடத்துல கர்த்தரை நம்பி கர்த்தர் ஆராதித்து கர்த்தர் மேல் உறுதியா இருக்கும்போது लेकिन वहां जाकर जब वो परमेश्वर की आराधना करने लगा, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து சீமானாய் ஆக்குகிறார். परमेश्वर ने उसे आशीष किया और एक बड़ा धनी बना दिया। ஹalleluya. हालेलुया। கர்த்தரை
நன்றாய் ஆராதிக்கிறவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு जो போகவதில்லை. परमेश्वर की आराधना करते हैं वो कभी लज्जित नहीं கர்த்தரை होता। ஆராதிக்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிற जो தேவனாய் परमेश्वर இருக்கிறார். की आराधना करते हैं उसे परमेश्वर आशीष करता है। ஹalleluya. हालेलुया। ஆபிரகாமுக்குள்ள ஒரு வாஞ்சை இருந்தது, நான் கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். अब्राहम के अंदर एक चाहत था कि वो परमेश्वर की आराधना करे। இரண்டாவது யாக்கோபை குறித்து பார்க்கிறோம். और दूसरा हम याकूब के बारे में भी देखते हैं। ஆதியாகமம் 35வது அதிகாரம் அதுல 3வது வசனம். उत्पत्ति 35वां अध्याय उसके 3रे वचन में। ஆதியாகமம் 35:3 பார்க்கிறோம். उत्पत्ति 35वां अध्याय उसके 3रे वचन में யாக்கோபு சொல்றார், வாருங்கள் நாம் பெத்தேலுக்கு போவோம். याकूब कहता है यहाँ तो मेरे साथ बेतेल चलो। ஏன் பெத்தேலுக்கு போவோம்? क्यों हम बेतेल को जाएं? அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவேன் என்று சொல்கிறார். वो कहता है वहां पर मैं परमेश्वर के लिए एक वेदी को तैयार करूं। இவருக்கும் வாஞ்சை, நான் பெத்தேலுக்கு போய் ஒரு பலிபீடத்தை கட்டி அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்ற வாஞ்சை. उसकी मन की इच्छा थी कि बेतेल जाकर परमेश्वर के लिए एक वेदी बनाऊं। ஆனால் யாக்கோபுக்கு அந்த தொழுது கொள்றதுக்கு என்ன காரணம் இருந்தது? लेकिन याकूब का क्या कारण था परमेश्वर की आराधना அவர் करने का? சொல்றார், எனக்கு அந்த ஆபத்து நேரிட்ட நாளிலே அவர் என்னுடைய விண்ணப்பத்தை கேட்டார். वो कहता है कि मेरे संकट के दिन में मेरी उसने सुन ली। நான் யாரும் இல்லாத கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கும்போது என்னுடைய சத்தத்தை, என்னுடைய விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டார். वो कहता है जब कोई मेरे लिए नहीं था तब परमेश्वर ने मेरे प्रार्थना को सुना। அந்த சோர்ந்து போய் கைவிடப்பட்ட நிலைமையில இருந்தேன். जब सब लोगों ने छोड़ दिया ஓடி था, போகிற நிலைமையில இருந்தேன். जब मैं यहाँ भाग रहा था, என்னோடு கூட யாருமே இல்லை அந்த நாளில. तब मेरे साथ कोई नहीं था। ஆனா கர்த்தர் என்னை சந்தித்தார், கர்த்தருடைய ஜெபத்தை கேட்டார். लेकिन परमेश्वर मुझसे मिले और मेरे प्रार्थना को सुना। நடந்த வழியில என்னோடு கூட இருந்த தேவனுக்கு நான் ஒரு பலிபீடத்தை கட்டுவேன். और जिस मार्ग में मैं चलता था उस मार्ग में परमेश्वर मेरे संग था। ஹalleluya. हालेलुया। அவன் அறிந்து கொண்டான், அவன் புரிந்து கொண்டான், என்னோடு கூட தேவன் இருந்தார். वो समझ पाए कि मेरे संग परमेश्वर है। ஆதியாகமம் 28:15வது வசனத்துல, उत्पत्ति 28 अध्याय के 15 वचन में, 28வது அதிகாரம் 15வது வசனத்துல, उत्पत्ति 28 अध्याय 15 वचन में, தகப்பன் வீட்டை விட்டு லாபான் வீட்டுக்கு போகும்போது जब अपने पिता के घर को छोड़कर लाबान के घर में गया, நடுவுல சோர்ந்து போய் ஒரு இடத்துல அவன் இருக்கிறான். एक जगह पर वो निराश होकर बैठा था। யாருமே இல்லாமல் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில அவன் இருக்கிறான். वहां पर कोई नहीं था, ऐसे अकेला पड़ा था। சோர்ந்து போய் இப்ப வாழ்க்கையில என்ன நடக்கும் என்ற கவலையோடு அவன் இருக்கிறான். जब वो बड़े एक निराशापन के साथ वहां पे बैठा था, நிம்மதி இல்லாமல் அங்க இருக்கிறான். बिना किसी शांति के वहां बैठा அந்த था, இடத்துல கர்த்தர் அவனை தரிசனமாய் சந்தித்தார். लेकिन वहां पर एक दर्शन के रूप में परमेश्वर ने उसे நான் मिले। உன்னோடு இருக்கிறேன், परमेश्वर ने कहा मैं तेरे संग நீ हूं, போகிற இடமெல்லாம் உன்னோடு கூட இருப்பேன், जहां पर भी जाए मैं तेरे साथ நான் உன்னை रहूंगा காத்து மறுபடியும் இந்த தேசத்துக்கு கொண்டு வருவேன், और तेरी रक्षा करूंगा और फिर इस देश में நான் लौटा உன்னை ले आऊंगा। கைவிடுவதில்லை என்று கர்த்தர் அவனை பார்த்து சொன்னார். परमेश्वर ने से कहा कि मैं तुझे नहीं छोड़ूंगा। அவன் நினைத்தார் இந்த தேவன் சொல்லுகிறான் நடத்துவார், அவர் சந்தேகத்தோடு இருந்திருப்பான். तो शायद वहां पर वो सोचा कि परमेश्वर कह तो रहा है लेकिन क्या वो करेगा। ஆனால் சொன்ன தேவன் சொன்னபடி அவனுடைய வாழ்க்கையில செய்தார். लेकिन जैसे परमेश्वर ने कहा वैसे उसके जीवन में किया। ஹalleluya. हालेलुया। ஆகையால் அவன் என்ன செய்கிறார் என்றால், அந்த வாக்குத்தத்தம் செய்து அதை நிறைவேற்றி தந்த தேவனுக்கு பலிபீடத்தை அவன் உண்டாக்குகிறான். और इसलिए जिस परमेश्वर ने प्रतिज्ञा दी उसके प्रतिज्ञा को पूरा किया, उसके लिए परमेश्वर का आराधना करता है। ஹalleluya. हालेलुया। யாக்கோபுக்கு அந்த பலிபீடம் கட்டுறதுக்கு என்ன காரணமா இருந்தது? तो याकूब के उस वेदी बांधने के लिए क्या कारण था? அவர் அந்த ஆபத்து நேரிட்ட நாளிலே என்னுடைய விண்ணப்பத்தை கேட்டு பதில் அருளினார். वो कहता है संकट के समय परमेश्वर ने प्रार्थना को सुना। நான் நடந்து வந்த வழியில எல்லாம் கர்த்தர் என்னோடு கூட இருந்தார். मेरे हर मार्ग में परमेश्वर मेरे संग था। இன்னைக்கு நாம் கூட ஏன் கர்த்தரை ஆராதிக்க முடியும்? आज भी हमें परमेश्वर की आराधना क्यों करना है? கர்த்தர் கைவிடாமல் நம்மளை இதுவரை நடத்தி வந்தார், ஆகையால் நம்ம அவரை ஆராதிக்க வேண்டும். परमेश्वर ने अब तक हमें चलाया, बिना हमारे साथ नहीं छोड़ा। யோசித்து பாருங்க, எத்தனை முறை நீங்க யாருமே இல்லாத போது அவரை நோக்கி கூப்பிட்டீங்க. आप सोचिए जब कोई नहीं था आपने परमेश्वर को पुकारा था। ஜனங்கள் கைவிட்டாங்க, நண்பர்கள் கைவிட்டாங்க, சொந்தக்காரர்கள் கைவிட்டார்கள். जब लोग आपको छोड़ दिया, आपके मित्र आपको छोड़ दिए हैं, ஆனால் கர்த்தர் கைவிடாமல் உங்களோடு கூட இருந்து இதுவரை நடத்தி लेकिन வந்திருக்கிறார். परमेश्वर ने आपको नहीं छोड़ा, आपके साथ अभी तक था। நீங்க ஜெபித்த நாளிலே உங்களுடைய துக்கத்தை கர்த்தர் சந்தோஷமாய் மற்ற தேவைகளை சந்தித்து நடத்தி जब आपने இருக்கிறார். प्रार्थना किया परमेश्वर ने आपके दुखों को आनंद में बदला। ஆகையால் நாம் யாரை ஆராதிக்க வேண்டும்? इसलिए हमें किसकी आराधना करना है? நம்மோடு கூட இருந்த நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் தந்து நம்மளை நடத்தி வந்த தேவனை நாம் ஒவ்வொரு நாளும் हमें जिस ஆராதிக்க परमेश्वर ने வேண்டும். चलाया उसकी हमें आराधना करना है। அவருக்கு அந்த யாக்கோபுக்கு ஒரு வைரகம், யாக்கோபுக்கு ஒரு பெரிய ஒரு வாஞ்சை இருந்தது. और याकूब की एक बड़ी चाहत थी, அப்படி அந்த தேவனை நான் ஆராதிக்க வேண்டும், நான் ஒரு பலிபீடத்தை கட்டி அவரை தொழுது கொள்ள வேண்டும். कहता है कि मैं परमेश्वर के लिए एक वेदी बनाकर उसकी आराधना करूंगा। ஆபிரகாமும் கூட எத்தனை இடங்கள அந்த இடம் மாத்திரம் அவர் பலிபீடம் கட்டினால அடிக்கடி பலிபீடத்தை கட்டி கர்த்தரை தொழுது और கொண்டார். अब्राहम ने भी एक बार नहीं लेकिन बार बार परमेश्वर के लिए वेदी बांधकर परमेश्वर की आराधना किया। அப்படியே யாக்கோபுடைய வாழ்க்கை கூட பலிபீடத்தை கட்டி அவர் ஒவ்வொரு நாளும் தொழுது கொள்கிறவராய் காணப்பட்டார். और वैसे याकूब भी वेदी बांधकर परमेश्वर की निरंतर आराधना करता था। எவ்வளவு முக்கியத்துவத்தை அவர் கொடுத்தார்.
கொடுத்தார் என்றால் तो आराधना के लिए वो कितना मुख्यता देता था। எபிரேயர் 11வது அதிகாரம் அதுல 21வது வசனத்துல வாசிக்கும் போது इब्रानियों 11 अध्याय के 21वें वचन में, எபிரேயர் 11வது அதிகாரம் 21வது வசனத்துல इब्रानियों 11 अध्याय के 21 वचन में, யாக்கோபு தன் மரண காலத்திலும் கூட और याकूब जब मरने पर था, யோசேப்பின் குமாரனை ஆசீர்வதிக்கும் போது जब यूसुफ को बच्चों को आशीष करने था, எந்த காலத்திலே மரண காலத்திலே जब वो मरने पर था, பலன் இல்லாமல் நிற்க பலன் இல்ல जब उसके कमजोर था और खड़े रहने के लिए कोई बल नहीं था, கோலின் மேல் கோலின் முன்னிலே சாய்ந்து அவர் தொழுது கொள்கிறார் तब अपने लाठी का सहारा लेकर वो खड़ा था। ஹalleluya हालेलुया। அந்த அந்த பலவீனத்துல கூட கர்த்தரை ஆராதிக்கணும், கர்த்தரை தொழுது கொள்ளணும் என்ற ஒரு வாஞ்சை வைராக்கம் அவருக்குள்ள இருந்தது। और उस कमजोरी में भी वो परमेश्वर की आराधना करना चाहता था। ஹalleluya हालेलुया। அப்படிப்பட்ட வாஞ்சை கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுப்பாராக। ऐसे चाहत परमेश्वर हम हर एक को दे। அந்த அந்த யாக்கோபை போல கடைசி மூச்சு வரை கடைசி நாள் வரை நான் கர்த்தரை ஆராதிக்க उस வேண்டும்। याकूब की तरह अंतिम श्वास तक मैं परमेश्वर की आराधना करूंगा। ஹalleluya हालेलुया। எத்தனை பேர் சொல்றீங்க நான் முதிர் வயதிலும் என் கடைசி நாள் வரை கர்த்தரை कितने लोग कह सकते हैं कि मेरे आखिरी श्वास तक मैं परमेश्वर की आराधना करूंगा। ஹalleluya हालेलुया। அந்த நாளில கூட மரண காலத்துல கூட யாக்கோப் கர்த்தரை ஆராதிக்க முடியும் என்றார்। अगर उस याकूब ने मरने तक परमेश्वर की आराधना किया तो கர்த்தர் நமக்கு நல்ல பலத்தை கொடுக்கும் போது, आज परमेश्वर ने जो हमें अच्छा सेहत दिया है, நல்ல சுகம் பலத்தோட நடத்தும் போது परमेश्वर ने अच्छा बल दिया है, நாம் எவ்வளவாய் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் तो என்று हमें நாம் யோசிக்க परमेश्वर வேண்டும்। कितनी आराधना करना है। ஹalleluya हालेलुया। எத்தனை பேர் சொன்னா நான் அதிகமாய் கர்த்தரை ஆராதிப்பேன்। कितने लोग कह सकते हैं परमेश्वर की और आराधना இன்னைக்கு करूंगा। எத்தனையோ பேர் ஹாஸ்பிடல்ல இருக்காங்க, आज कितने लोग अस्पताल में है, எத்தனை பேர் ஐசியூ வார்டுல இருக்காங்க, कितने लोग आईसीयू में है, கையை அசைக்க முடியவில்லை, अपने हाथों को हिला नहीं பேச पाते, முடியவில்லை, वो बात नहीं कर पाते। அவங்களுக்கு வாஞ்சை இருக்குது கர்த்தரை ஆராதிக்கணும், சபைக்கு போகணும், वो चाहते तो है गलीचा में जाकर परमेश्वर की ஆனா आराधना करे, சரீரத்துல பலன் இல்ல, लेकिन उनके शरीर में कमजोरी है। ஆனா நல்ல பலன் இருக்கும்போது கர்த்தரை நாம் அதிகமாய் ஆராதிக்க लेकिन வேண்டும்। जब हमारे पास अच्छा बल है तब परमेश्वर की आराधना करना है। ஹalleluya हालेलुया। நன்றாய் கரங்களை தட்டி நாம் கர்த்தரை ஆராதிப்போம்। कितने लोग ताली बजाकर परमेश्वर की आराधना करें। Thank you Jesus, glory, hallelujah। யாக்கோபு கர்த்தரை ஆராதிக்க அவ்வளவு முக்கியத்துவத்தை கொடுத்தார்। याकूब ने परमेश्वर की आराधना के लिए इतना வாழ்கிற मुख्यता நாட்களிலே दिया। ஆராதித்தார்। जब तक वो मरने पर नहीं था तब तक उसने கடைசி आराधना நாள் किया। மரண காலத்துல கூட கர்த்தரை தொழுது கொண்டார்। अपने आखिरी श्वास तक परमेश्वर की आराधना करता रहा। யோபை குறித்து பார்ப்போம்। अय्यूब के बारे में हम देखते हैं। யோபு முதலாவது அதிகாரம் 5வது வசனத்துல, अय्यूब पहला अध्याय के 5वें वचन में, யோபு முதலாவது அதிகாரம் 5வது வசனம், अय्यूब पहला अध्याय इसके 5वें वचन இந்த में, யோபுக்கு எப்பொழுதும் அந்த பிள்ளைகளை குறித்து ஒரு பாரமா இருக்கும்। अय्यूब का हमेशा अपने बच्चों के लिए बहुत एक चिंता என்னுடைய था। குமாரர்கள் ஒருவேளை பாவம் செய்திருப்பாங்க, यदि मेरे लड़के ने पाप किया हो, பாவம் செய்தாங்க இல்ல ஒருவேளை செய்திருப்பாங்க, और उन्होंने पाप किया ऐसा नहीं, लेकिन अगर वो पाप किए हो அதனால தேவனை இருதயத்துல தூசித்திருப்பார்கள் என்று சொல்லி तो इसलिए वो परमेश्वर को वो दूषित करे। அவனும் அவர்கள் சார்பாக அவர் தகன பலிகள் செலுத்துவார்। तो इसलिए याकूब अपने बच्चों के लिए वो होम बलि चढ़ाता था। அவ்வளவாய் கர்த்தருக்காக அந்த கர்த்தருடைய கர்த்தருக்கு பயந்து அவர் வாழ்ந்தார்। इतना वो परमेश्वर के लिए डरता था, அவ்வளவாய் அந்த பலிகளுக்கு அந்த அந்த கர்த்தரை தொழுது கொள்ள அவர் முக்கியத்துவத்தை கொடுத்தார்। और इतना होम बलि चढ़ाने के लिए मुख्यता देता था। ஹalleluya। हालेलुया। இன்னைக்கு எத்தனை பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக அவ்வளவு பாரத்தோட இருக்கிறீங்க? आज कितने माता पिता अपने बच्चों के लिए इतने बोझ के साथ है। யோபுக்கு பிள்ளைகளுக்கு குறித்து அவ்வளவு பாரமா இருந்தது। अय्यूब को अपने लड़कों के लिए बहुत एक बड़ा बोझ था। அவ்வளவு கர்த்தருக்கு பயந்து அவ்வளவு கர்த்தருக்கு அந்த பலிகளை செலுத்த அந்த தொழுது கொள்ள அவர் வைரக்கமா இருந்தார்। परमेश्वर का भय मानकर परमेश्वर के लिए होम बलि चढ़ाना चाहता था। எப்போ அவ்வளவு வைரக்கத்தோட இருந்தார்? लेकिन वो कब इतना एक बोझ के साथ था? 3வது வசனத்துல வாசிக்கும் போது 3रे वचन में पढ़ते हैं, அவருடைய வாழ்க்கையில எல்லாமே ஆசீர்வாதம் எல்லாம் நிறைந்து இருந்தது। जब अय्यूब के जीवन में सारे आशीष நல்ல थे, ஆசீர்வாதம் வாழ்க்கை இருந்தது। एक बड़ा आशीष वाला एक जीवन था। ஆடுகள் மாடுகள் கழுதைகள் எத்தனையோ பணிவிடைக்காரர்கள் இருந்தார்கள்। भेड़ बकरियां ऊंट सर और काम करने वाले बहुत सारे लोग थे, ஆயிரக்கணக்கில் மிருகங்கள் और இருந்தது। हजारों जानवर उसके पास थे। ஆனால் ஒரு நாள் என்ன நடந்தது? लेकिन एक दिन क्या हुआ? நீங்க 19வது வசனத்துல வாசிக்கும் போது उस 9वें वचन में क्या पढ़ते हैं? ஒருவன் வந்து சொல்கிறான் உங்களுடைய பிள்ளைகள் கூட மரித்து போன என்று சொல்கிறான்। और वो आकर कहता है कि तेरे बच्चे तो अब मर गए। இந்த யோபுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் அவன் கொஞ்சம் கொஞ்சமா இழந்து போனான்। अय्यूब ने अपने जीवन में सारे आशीषों को खो दिया, கடைசியில ஒன்றுமே இல்லாத ஒரு நிலைமைக்கு அவன் और தள்ளப்பட்டான்। अंत में उसके पास अब कुछ भी नहीं बचा था। ஹalleluya। हालेलुया। ஆனால் 20வது வசனத்தை வாசிங்க। लेकिन 20वें वचन में हम क्या पढ़ते हैं? 1வது அதிகாரம் 20வது வசனம், पहला अध्याय 20 वचन में, அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்து. அந்த நேரத்துல கூட எப்போ அந்த 19வது வசனத்தை பார்க்கிற பிள்ளைகளை இழந்து போனான், அதற்கு பிந்தின வசனங்களை பார்க்கும்போது எல்லா ஆசீர்வாதங்களும் இழந்து போனான்। और हम पढ़ते कि उसने सारे आशीषों को खो दिया था, இப்போ இலக்கவனுடைய வாழ்க்கையில ஒன்றுமே இல்ல। और इसके बाद खोने के लिए कुछ नहीं था। அப்படி எல்லாம் இழந்த நேரத்துல கூட அவன் செய்த காரியம் என்றால் கர்த்தரை தரையிலே விழுந்து அவன் பணிந்து और கொண்டான்। ऐसा समय में जब उसने सब कुछ खो दिया था तब भी वो परमेश्वर की दंडवत कर रहा था। ஆங்கிலத்துல பார்க்கிறோம் then he fell to the ground in worship। और वो अपने सर घुमाकर नीचे जमीन पर गिरकर परमेश्वर को दंडवत किया। எப்போ கர்த்தரை பணிந்து
பணிந்து கொள்கிறான், वो कब परमेश्वर को दंडवत करा था, எப்போ கர்த்தரை ஆராதிக்கிறான், वो कब परमेश्वर की आराधना कर रहा था, எல்லாம் இழந்து போன பின்பு சொந்த பிள்ளைகள் இருந்த எல்லா ஆசீர்வாதங்கள் அவன் இழந்து जब போகிறான். उसने सारे आशीषों को, अपने बच्चों को, परिवार को खो दिया। அந்த மூன்றாவது வசனம் நான்காவது வசனத்துல வாசிக்கும் போது அவனுடைய பேர் எப்படிப்பட்டவனா இருந்தான் என்றால், और तीसरे वचन में उसका नाम कैसा था, கிழக்கில எல்லாரிலும் அவன் பெரியவனா இருந்தான். वो पूर्वियों में सबसे बड़ा था। ஒரே நாளில பெரியவன் எப்படி மாறி போனான் என்றால், அவன் மிகவும் சிறியவனை போல ஒன்றுமில்லாத போல அவன் और एक ही दिन में वो जो सबसे बड़ा जो व्यक्ति था वो कुछ भी ना हो गया ஆனால் था, அப்ப கூட அவன் கர்த்தரை ஆராதித்தான். लेकिन उस परिस्थिति में वो परमेश्वर की आराधना कर रहा था। ஹல்லேலூயா. हालेलुया। அப்ப ஆராதனை நம்முடைய நிலைமையை சார்ந்து இருக்க கூடாது. तो आराधना कभी हमारी परिस्थिति पर निर्भर नहीं होना நம்முடைய चाहिए। ஆசீர்வாதங்களை சார்ந்து நாம் கர்த்தரை ஆராதிக்க கூடாது. हमारे आशीषों को देखकर हम परमेश्वर की आराधना नहीं நம்முடைய करना है। பிரச்சனைகளை சார்ந்து அது நம்முடைய கர்த்தருக்கு ஆராதனை இருக்க हमारे கூடாது. समस्या को देखकर हमें परमेश्वर की आराधना नहीं करना। சொல்லுங்க, எல்லா நேரத்துல எல்லா நிலைமையில நான் கர்த்தரை ஆராதிப்பேன். लोग कह सकते हैं कि हर परिस्थिति में परमेश्वर की आराधना करूंगा। வாழ்க்கையில கர்த்தர் ஆசீர்வதித்தாலும் கூட ஆராதிப்பேன். परमेश्वर ने अगर आशीष दिया तब भी उसकी आराधना இல்ல, करें। ஒரு நன்மை இல்லாம சில இழப்புகள் நஷ்டங்கள் இருந்தாலும் கூட நான் கர்த்தரை ஆராதிப்பேன். अगर कोई भी भलाई नहीं, कोई नुकसान हो तो भी परमेश्वर की आराधना करूंगा। என் வாழ்க்கையில ஒன்றுமே இல்லாம இருந்தாலும் கூட நான் கர்த்தரை अगर ஆராதிப்பேன். हमारे जीवन में कुछ ना हो तो भी परमेश्वर की आराधना करूंगा। ஹல்லேலூயா. हालेलुया। எல்லாமே இருக்கும்போது ஆராதிக்கிறது மிகவும் ஈஸியான ஒரு காரியம். अगर सब कुछ है तब आराधना करना तो आसान அப்படி है। யார் வேணாலும் ஆராதிக்கலாம். तो ऐसे तो कोई भी आराधना कर सकते ஆனால் हैं, எல்லாம் இழந்து ஒன்றுமில்லாமல் நஷ்டத்துக்கு மேல நஷ்டம், தோல்விக்கு மேல தோல்வி இருக்கும்போது लेकिन जब आपने सब कुछ खो दिया और नुकसान के ऊपर नुकसान है, கர்த்தரை ஆராதிக்கிறது ரொம்ப கடினமாய் ரொம்ப பாரமாய் அது காணப்படும். तब परमेश्वर की आराधना करना बहुत मुश्किल होता இதுக்கு है। நீங்க ஜெபிக்க வேண்டும், யோபே போல ஒரு வாஞ்சை தருவீராக. और कहे कि परमेश्वर अय्यूब के जैसा एक बोझ हमें என்னுடைய दीजिए। ஆராதனை ஒரு நாளும் கூட என் நிலைமையை சார்ந்து இருக்காது. और मेरी जो आराधना है कभी भी मेरे परिस्थिति पर निर्भर नहीं होगा। ஹல்லேலூயா. हालेलुया। சில நேரம் நம்முடைய ஆராதனை மாறிக்கொண்டே இருக்கிறது. कुछ समय हमारी जो आराधना है वो बदलता रहता है। நல்ல ப்ரமோஷன் கிடைக்கும் போது உற்சாகமாய் ஆராதிப்போம். जब अच्छा प्रमोशन मिलता है तब हम अच्छे से आराधना ஆனால் करते हैं, வேலை இழந்து போகும்போது, लेकिन जब हम नौकरी को हम खो देते हैं இல்ல ஏதாவது நஷ்டங்களை சந்திக்கும் போது या तो कुछ नुकसानों का हम जब सामना நம்மளால करते हैं விடுதலையோடு ஆராதிக்க முடியவில்லை. तब हम छुटकारे के साथ आराधना नहीं कर நாம் पाते हैं। நினைக்கிறோம், ஏன் நம்முடைய வாழ்க்கையில நடந்தது? हम सोचते हैं कि हमारे जीवन में ऐसा क्यों हो रहा है, ஆனால் யோபு எல்லா இழப்புக்கு மத்தியிலும் கூட கர்த்தரை ஆராதித்தார். लेकिन अय्यूब ने सब कुछ खोने के बाद भी परमेश्वर की आराधना किया। हालेलुया। சில பேர் வீட்டுல கணவர் மனைவி சண்டை போட்டு வருவாங்க. कुछ परिवार में जो पति पत्नी जब लड़ते हैं எங்க போய் கோபத்தை காண்பிப்பாங்க? कहां पर आकर अपने गुस्से को दिखाते हैं? ஆராதனை கர்த்தர் மேல் கோபத்தை காண்பிப்பாங்க. वो आराधना में आकर परमेश्वर पर अपने क्रोध को दिखाते हैं। வாயை திறக்க மாட்டாங்க. वो उस दिन में आकर अपने मुंह नहीं खोलते அந்த हैं। நாளில கர்த்தரை துதிக்கவே மாட்டாங்க. वो कलीसिया में आकर परमेश्वर की स्तुति नहीं அந்த करते நாளில हैं, கையை தட்ட மாட்டாங்க. वो ताली नहीं बजाते हैं। ஆனால் நம்முடைய ஆராதனை இப்படிப்பட்ட காரியங்களை சார்ந்து இருக்க கூடாது. लेकिन हमारा जो आराधना है ऐसी चीजों पर निर्भर नहीं होना चाहिए। வாழ்க்கையில என்ன நடந்தாலும் கூட கர்த்தருக்கு அந்த கனம் ஆராதனை கொடுக்க हमारे जीवन में चाहे कुछ भी हो जाए लेकिन परमेश्वर को हमें आदर उसकी महिमा करना है। हालेलुया। எத்தனை பேர் சொல்றீங்க, என் ஆராதனையில ஒரு மாற்றம் இருக்காது? कितने लोग कह सकते हैं कि मेरे आराधना में कोई बदलाव नहीं होगा, என்னத்தை இழந்தாலும் கூட கர்த்தரை ஆராதிப்பேன். अगर मैं सब कुछ खो दूं फिर भी उसकी आराधना करूंगा। ஹல்லேலூயா. हालेलुया। அப்படிப்பட்ட ஆராதனை கர்த்தர் பார்க்கிறார், விரும்புகிறார். परमेश्वर ऐसे आराधना को देखना चाहता है। சாத்தான் சின்ன சின்ன பிரச்சனை கொண்டு வருவான். शैतान छोटे छोटे परेशानी को लाने की அந்த कोशिश பிரச்சனையை करेगा நாம் கர்த்தரை ஆராதிக்காமல் போகிறோம். और उन समस्याओं के बीच में हम परमेश्वर की आराधना नहीं कर पाते அந்த हैं। பிரச்சனைகளை நாம் பின்வாங்கி போகிறோம். उन समस्याओं में हम शायद पीछे हट जाते அந்த हैं, பிரச்சனையில் நாம் முறுமுறுக்கிறவர்களை उन காணப்படுகிறோம். परिस्थिति में हम शायद कुड़कुड़ाते हैं। ஆனால் யோபே போல இருந்தால்தான் நாம் கர்த்தரை ஆராதிக்க முடியும். लेकिन अगर हम अय्यूब के जैसे हो तभी हम उसकी आराधना कर पाएंगे। அப்போஸ்தலர் 16:25 वचनத்துல, प्रेरितों के काम 16 अध्याय के 25 वचन में, அப்போஸ்தலர் 16:25 वचनத்துல, प्रेरितों के काम 16 अध्याय उसके 25 वचन में, ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி கர்த்தரை துதித்தார்கள், தேவனை துதித்து பாடினார்கள். आधी रात को पौलुस और सिलास परमेश्वर की आराधना करने लगे। நடு ராத்திரியிலே கூட அவர்கள் கர்த்தரை துதிக்கிறார்கள், आधी रात பாடுகிறார்கள். में वो परमेश्वर की आराधना कर रहे நடு थे। ராத்திரியிலே எத்தனை பேர் பாடுகிறீங்க, எத்தனை பேர் துதிக்கிறீங்க? कितने लोग आधी रात में परमेश्वर की स्तुति करते हैं? ஹல்லேலூயா. हालेलुया। ஆனால் இது ஒரு சாதாரணமான இடமா இல்ல. लेकिन ये कोई साधारण जगह नहीं था, இவர்கள் காவலில வைக்கப்பட்டார்கள், ये लोग बंदी गृह में थे, சிறைச்சாலையில இருந்தார்கள், वो बंदी गृह में थे, கைகள் கால்கள் கட்டப்பட்ட நிலைமையில के இருந்தது. हाथ पैर बांधे हुए थे। அதுவும் இங்க எப்படி வந்தார்கள்? और उन्होंने कैसे वहां पर लेकर आए थे? பிந்தின சில வசனங்களை வாசிக்கும் போது कुछ पहले के कुछ वचनों को पढ़े, வஸ்திரங்களை கிழித்தார்கள், उनके कपड़ों को फाड़ कर இழுத்து கொண்டு வந்தார்கள். उन्हें खींच कर वहां पर लेकर आए ஒன்னு थे, ரெண்டு அடிகள் அல்ல, எத்தனை அடிகள் அடித்தார்கள்? और एक या दो बार नहीं, அநேக அடிகளால அடித்தார்கள். लेकिन बहुत बार उन्होंने उन लोगों को मारा। இத்தனை அந்த வலி அந்த அந்த பிரச்சனைகளோடு தான் இவர்கள் எங்க வந்தார்கள் என்ற சிறைக்குள்ள வந்தார்கள். और इतने दर्द का सामना करने के बाद वो बंदी गृह में आए थे। இதெல்லாம் ஏன் அவங்களுடைய வாழ்க்கையில நடந்தது? और ये सब उनके जीवन में क्यों हुआ? ஒழுங்கா அவங்களுடைய வேலையை பார்த்து இருந்திருப்பாங்க, நடந்திருக்காது. अगर वो अपने काम करते तो ये शायद
नहीं होता था, இயேசுக்காக வைரக்கமாய் வாழ்கிறதுனால, இயேசுக்காக ஊழியம் செய்கிறதுனால लेकिन क्योंकि वो यीशु मसीह की सेवकाई कर रहे थे அந்த பாதையில கிடைத்தது என்ன என்றால் இந்த சிறைச்சாலை அனுபவம். और वो उस बंदी के अनुभव से गुजरे थे। ஆனா அதுல இருக்கும்போது கூட அந்த அந்த வலியோடு அந்த நிலைமையில சிறைச்சாலையில கட்டி இருக்கிற அந்த நிலைமையில இருந்தாலும் கூட लेकिन उस बंदी में जब बंधुआई में थे तब वहां पर भी அது அவங்களை அந்த ஆராதனை செய்யாமல் தடுக்கவில்லை. लेकिन उसने कभी परमेश्वर की आराधना करने से उन्हें रोका அது नहीं। அவங்களை ஜெபம் செய்யாமல் வைக்கவில்லை. वो जो बंदी परमेश्वर की आराधना करने उसे प्रार्थना करने से उन्हें रोका அந்த नहीं। வலி அந்த பிரச்சனை அந்த அந்த காவல் அவங்களை துதிக்காமல் வைக்கவில்லை. उनका जो समस्या जो बंधे हुए थे वो परमेश्वर की आराधना करने से उन्हें नहीं रोक पाया। ஹல்லேலூயா. हालेलुया। அந்த நேரத்துல அவங்க முறுமுறுக்கான எத்தனையோ காரியங்கள் இருந்தது. अगर वहां पर उन्हें कुड़कुड़ाना तो बहुत सारे कारण थे। நான் உமக்காக வந்தேன், உம்மை நம்பி வந்தோம், ஏன் இப்படி என் வாழ்க்கையில वो कह நடந்தது? सकते थे परमेश्वर तेरे काम के लिए मैं आया, लेकिन ऐसा क्यों हो रहा है? அதே வாயினால அவங்க எத்தனையோ காரியங்களை முறுமுறுத்திருக்கலாம். उसी मुंह से वो बहुत सारी बातों को कहे हो பவுல் सकते हैं। சீலாவை பார்த்து சொன்னான், நாளைக்கு நம்ம விடுதலையோட நம்ம மறுபடியும் நம்ம ஊர் பார்த்து போவோம். और पौलुस शायद सिला से कह सकता था कि कल हम अपने गांव चले जाएंगे, ஆனால் அந்த நேரத்துல அவர்கள் ஜெபம் பண்ணி துதிக்க முடியும் என்றால், लेकिन उस समय में अगर वो मिलकर परमेश्वर की आराधना कर पाए तो எத்தனை சொல்றீங்க, என் பிரச்சனைகளுக்கு மத்தியில நான் கர்த்தரை ஆராதிப்பேன். कितने लोग कह सकते कि मेरे समस्याओं के बीच में मैं परमेश्वर की आराधना करूंगा। எவ்வளவாய் பிரச்சனை இருக்கிறதோ அவ்வளவாய் கர்த்தரை துதியுங்கள். जितना आपकी समस्या उतना ही परमेश्वर की आराधना करो, எவ்வளவாய் பாடுகள் இருக்கிறதோ அவ்வளவாய் கர்த்தரை ஆராதியுங்கள். जितना आपकी समस्या उतना परमेश्वर की आराधना करो, அது கர்த்தர் பார்த்து பிரியப்படுகிற ஒரு காரியமா இருக்கும். और उसको परमेश्वर देखकर खुश होता है। அவங்க அப்படி செய்ததனால அந்த எல்லா கட்டுகள் உடைந்து அவங்க விடுதலை வெளியே வந்தார்கள். और क्योंकि उन्होंने ऐसा परमेश्वर की आराधना किया, परमेश्वर ने उनको छुड़ाया। முறுமுறுத்ததனால அல்ல, और क्योंकि उन्होंने कुड़कुड़ाया इसलिए नहीं, பயத்தோடு இல்ல, கர்த்தரை அவிசுவாசமா இருந்ததனால அல்ல, वो डर के साथ या अविश्वास के साथ थे அந்த इसलिए नहीं, நேரத்துல கூட அந்த பிரச்சனை கூட அவர்கள் கர்த்தரை துதித்ததனால அந்த கட்டுகள் உடைந்தது. लेकिन वैसे एक परिस्थिति में क्योंकि परमेश्वर की उन्होंने आराधना किया, परमेश्वर ने उन्हें உங்க छुड़ाया। பிரச்சனைகள் மாறணும் என்றால், अगर आपके परिस्थिति को உங்க बदलते हुए देखना தடைகள் है तो, உடைக்கணும் என்றால், अगर आपके रुकावट को आपको तोड़ना है ஒரு तो, மாற்றங்களை நீங்க பார்க்க வேண்டும் என்றால், अगर एक बदलाव को आप देखना चाहते நீங்க हैं ஜெபம் பண்ணி கர்த்தரை துதித்து ஸ்தோத்திரிப்பீங்க என்றால், तो अब अगर प्रार्थना कर कर परमेश्वर की आराधना करें तो தானாக அந்த கட்டுகள் உடைந்து போகும். सारे रुकावट अपने आप बदलेंगे। கட்டி வைத்த அந்த சாத்தானின் எல்லா காரியங்களை கர்த்தர் உடைக்கிறார். शैतान ने जो कुछ आपके जीवन में बांध कर रखा है वो सारी चीजें टूट जाएंगे। ஹல்லேலூயா. हालेलुया। எத்தனை சொல்றீங்க, நான் எல்லா நிலைமையிலும் கர்த்தரை ஆராதிப்பேன், துதிப்பேன், कितने लोग कह सकते हैं कि मैं हर परिस्थिति में परमेश्वर की आराधना करूंगा। எத்தனை பேருடைய வீட்டில் எப்படிப்பட்ட அனுபவங்கள் இருக்கிறது? कितने लोगों के घरों में ऐसा अनुभव है? அவங்களுக்கு அந்த சிறைச்சாலையில எப்படி அனுபவம் இருக்கும் என்றால், यदि उनका उस बंदीगृह में ऐसा अनुभव था तो எத்தனை பேர் சொல்றீங்க, என் வீட்டுல துதி இருக்கிறது, பாடல் இருக்கிறது, ஜெபம் இருக்கிறது. कितने लोग कह सकते हैं कि मेरे घर में भी जो परमेश्वर का भजन गाना, परमेश्वर की आराधना करना होता है। ஜெபம் மாத்திரம் இருக்கலாம், ஆனா ஜெபிங்க, துதிங்க, பாடுங்க. केवल प्रार्थना नहीं, लेकिन परमेश्वर की आराधना भी आपको करना है। ஹல்லேலூயா. हालेलुया। பக்கத்துல பாடுங்க, ஒவ்வொரு நாளும் வீட்டுல ஜெபிங்க, துதிங்க, பாடுங்க. बाजू में देख करके हर दिन घर में आप प्रार्थना करें, परमेश्वर की आराधना करें, स्तुति करें। நீங்க செய்து பாருங்க, கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில எல்லாம் தடைகளை உடைத்து உங்களை விடுதலை और जब आप ऐसे करेंगे तो परमेश्वर आपके चीजों ने सारे रुकावटों को உங்களுடைய निकालेगा। ஜெபங்களுக்கு தானாக கர்த்தர் பதில் தர ஆரம்பிப்பார். आपकी प्रार्थनाओं का परमेश्वर उत्तर देने लगेगा। நீங்க ஜனங்களிடத்தில் ஆலோசனை கேட்க வேண்டாம், आप लोगों से सलाह ना मांगे, ஜனங்களிடத்தில் போக தேவையில்ல, आप लोगों के पास ना जाओ, கர்த்தரே உங்களுக்காக செய்து முடிப்பார். परमेश्वर खुद आपके लिए करेंगे। ஹல்லேலூயா. हालेलुया। 4வது அதிகாரம் 23வது வசனத்துல, चौथा अध्याय उसके 23 वचन में, யோவான் 4:23வது வசனத்துல, योना चौथा अध्याय के 23 वचन में, பிதா எப்படிப்பட்ட ஆராதனை விரும்புகிறார்? और पिता कैसे आराधक को ढूंढता है, ஏதோ ஒரு பேருக்காக ஆராதனை அல்ல, और बस नाम के लिए आराधना करने वालों को नहीं, ஆவியோடும் உண்மையோடு ஆராதிக்கிற தொழுதுகிறவர்களை தொழுகிற காலம் வரப்போகுது என்று சொல்கிறார். लेकिन आत्मा और सच्चाई से परमेश्वर की आराधना करने वाले लोगों को ढूंढता है। ஆவியோடும் உண்மையோடு ஆராதனை. आत्मा और सच्चाई से उसकी आराधना। ஏன் திடீர்னு இயேசு ஆவியோடும் உண்மையோடு ஆராதிக்கிறவர்களை குறித்து கர்த்தர் சொல்கிறார்? यहाँ पर क्यों यीशु मसीह आत्मा और सच्चाई से उसकी आराधना करने वालों के बारे में कहता है? அதற்காக நீங்க 20வது வசனத்தை வாசிக்க வேண்டும். उसके लिए आपको 20वां वचन पढ़ना है। அந்த சமாரிய ஸ்திரீ பேசும்போது சொல்கிறாள், जो सामरी स्त्री ने कहा वो कहती है, எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள், और सामरी स्त्री कहती है कि हमारे बाप दादा तो इस पहाड़ पर भजन ஆனால் किए, நீங்கள் எருசலேமில் இருக்க ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்கிறீர்கள். लेकिन तुम तो उस यरूशलेम में जाकर उस वहां पर भजन करना है। சமாரிய ஸ்திரீ இயேசுவிடத்தில் பேசும்போது 2 இடங்களை குறித்து சொல்கிறாள். तो यहाँ पर सामरी स्त्री यीशु मसीह को 2 जगहों के बारे में कहती 2 है, இடங்களில் நடக்கிற அந்த ஆராதனை, அந்த தொழுது கொள்கிற அந்த அந்த பரம்பரை குறித்து சொல்கிறார். और 2 जगहों में जिस तरह के लोग परमेश्वर की आराधना करते हैं उसके बारे में वो कहती है। எங்கள் பிதாக்கள் எங்கே ஆராதிக்கிறார்கள்? कहती है हमारे बाप दादा कहाँ पर आराधना करते थे? இந்த மலையில தொழுது கொண்டு वो इसी வருகிறார்கள். पहाड़ पर परमेश्वर की आराधना करते हैं। சமாரியர்களும் யூதர்களுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருந்தது. और उन
दिनों में सामरी और यहूदी के बीच में एक शत्रु जैसे थे। சமாரியரும் யூதர்கள் அந்த நாட்களிலே ஒரு எதிரிகளை போல காணப்பட்டார்கள். उन दिनों में सामरी और जो यहूदा के लोग थे वो शत्रु के समान थे। அவங்களுக்கு ஒருவருக்கு ஒருவர் ஒத்து வராது. वो एक दूसरे को नफरत करते थे, ஒருவர் ஒருவர் அவர்கள் வெறுப்பார்கள். एक दूसरे से वो नफरत करते थे, ஏனென்றால் அவங்களுடைய நம்பிக்கை வித்தியாசமா இருந்தது. क्योंकि उनका विश्वास अलग था, அவங்க ஆராதிக்கிற விதம் வித்தியாசமா இருந்தது. उनका आराधना करने का जो तरीका भी अलग था। சமாரியர்கள் மலையின் மேல் அந்த கெரிசிம் மலை என்ற அந்த மலையிலே அவர்கள் ஆராதித்தார்கள். जो सामरी के लोग थे वो गर्जिन पहाड़ के ऊपर जाकर आराधना करते थे। ஏனென்றால் கெரிசிம் பர்வதத்திலே கர்த்தர் ஆசீர்வதிக்கிற ஒரு பர்வதமா இருந்தது என்று அவர்கள் அதை நம்பி அந்த பர்வதத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்று ஆராதித்தார்கள். क्योंकि गर्जिम पहाड़ परमेश्वर ने आशीष किया एक पहाड़ था, इसलिए वहां पर जाकर वो लोग आराधना करते थे। யூதர்களோ எருசலேமிலே சியோன் பர்வதத்திலே கர்த்தர் ஆராதித்தார்கள். लेकिन जो यहूदा लोग थे वो यरूशलेम में जाकर सिय्योन पर्वत पर परमेश्वर की आराधना करते அப்போ थे। அந்த சமாரிய ஸ்திரீ இயேசுவிடத்தில் சொல்கிறார், இந்த ரெண்டு இடங்களை குறித்து அவள் சொல்கிறார். तो यहाँ पर उस सामरी स्त्री यीशु मसीह को दो जगहों के बारे में कहती है। நாம் இங்கே ஆராதிக்கிறோம், நீங்க அங்க யூதர்கள் அங்க ஆராதிக்கிறார்கள். कहती है हम यहाँ पर आराधना करते हैं, यहूदी लोग वहाँ पर आराधना करते हैं। அதற்கு பதிலாக தான் இயேசு சொல்கிறார், ஆனால் நாட்கள் வரப்போகிறது. और उसके बदले में यीशु मसीह उसे कहते हैं कि समय आने वाला है, காலம் வரப்போகிறது. समय आने वाला है। எப்படிப்பட்ட காலம் என்றால் என்ன, ஜனங்கள் பிதாவை எப்படி ஆராதிப்பார்கள், ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்வார்கள். ऐसा समय आएगा जब लोग आत्मा और सच्चाई से मेरी आराधना करेंगे। அதாவது அவங்களுடைய ஆராதனை இடத்தை சார்ந்து இருக்காது. और तब उनकी जो आराधना है उनके जगह पर निर्भर नहीं होगा। அந்த இடத்துல போய் தான் கர்த்தரை ஆராதிக்க முடியும், அப்படி அல்ல. और ये नहीं कह पाएंगे कि उस जगह पर जाकर हम उसकी आराधना करेंगे। எந்த இடத்துல இருந்தாலும் கூட கர்த்தரை ஆராதிக்க முடியும். चाहे जहाँ पर भी हो उस जगह पर वो परमेश्वर की आराधना कर पाएंगे। 24வது வசனத்துல யோவான் 4:24 योना 4 अध्याय के 24 वचन में, ஏனென்றால் கர்த்தர் தேவன் எப்படி இருக்கிறாரா, क्योंकि परमेश्वर कैसा है, தேவன் ஆவியா இருக்கிறதுனால அவர்கள் தொழுகிறவர்கள் ஆவியோடு உண்மையோடு ஆராதிப்பார்கள். परमेश्वर आत्मा है और जो उसकी भजन करे वो आत्मा और सच्चाई से करे। ஏதோ இடத்தை சார்ந்து கர்த்தரை ஆராதிக்கணும் அப்படி அல்ல. और आज कोई जगह को देखकर आपको परमेश्वर की आराधना नहीं करना। எங்க வேணாலும் கூட ஒரு மனுஷன் கர்த்தரை ஆராதிக்க முடியும். और कोई कभी भी परमेश्वर की आराधना कहीं भी कर सकता है। சொல்லுங்க, கர்த்தர் இடத்தை சார்ந்தவர் இருக்கிறவர் அல்ல. कि लोग कहते हैं कि परमेश्वर जगह को देखकर नहीं ஏதோ करता, அந்த இடத்துல போனால் தான் கர்த்தருடைய சமூகம், அந்த இடத்துல போனால் தான் கர்த்தர் இருக்கிறார் அப்படி அல்ல. और ऐसा नहीं कि उस जगह पर जाएंगे वहां पर ही परमेश्वर का उपस्थिति है। அவர் எல்லா இடத்துல ஆவியாய் கர்த்தரை நாம் ஆராதிக்கிறோம். परमेश्वर आत्मा है वो हर जगह पर मौजूद है। ஹல்லேலூயா, हालेलुया। எத்தனை சொல்லுங்க, எல்லா இடத்துல கர்த்தர் இருக்கிறார். कितने लोग कह सकते हैं कि परमेश्वर हर जगह पर है। நாம் எங்க இருந்தாலும் கூட கர்த்தரை தொழுது கொள்ள हम चाहे முடியும். जहां पर भी हो हम परमेश्वर की आराधना कर இங்க सकते हैं। நாம் தொழுது கொள்ளும்போது எத்தனையோ இடங்களை, இந்தியா தேசத்துல எத்தனையோ இடங்களை இப்போ அவர் இயேசுவை தொழுது और जब हम उसकी आराधना यहाँ पर करते हैं तो भारत में कितने जगहों पर परमेश्वर की आराधना करते हैं। ஆனால் अनेक பேர் இந்த கடைசி நாட்களில் लेकिन इन अंतिम दिनों में மறுபடியும் அந்த இடத்தை மிகவும் முக்கியத்துவத்தை बहुत से கொடுக்கிறார்கள். लोग जगह को बहुत मुख्यता दे रहे हैं। சில பேர் நினைக்கிறார்கள் அங்க போய் ஜெபித்தால் தான் ஜெபங்களுக்கு பதில். कुछ लोग सोचते कि वहां पर उस जगह पर जाकर प्रार्थना करें तभी हम प्रार्थना को उत्तर मिलेगा। ஆகையால் ஜனங்களோ ஒரு ஜெப கோபுரத்தை கட்டுகிறார்கள். और इसलिए लोग प्रार्थना का एक स्थल को बनाते हैं ஜனங்களுக்கு எப்படியாவது நம்பிக்கை கொடுக்கணும், और लोगों को एक विश्वास दिलाने के ஒரு लिए விசுவாசத்தை உள்ள வைக்கணும். எப்படிப்பட்ட நம்பிக்கை, எப்படிப்பட்ட விசுவாசம்? लोगों को क्या वो भरोसा दिलाते हैं। நீங்க வீட்ல இருந்து ஜெபித்தால் ஜெபத்துக்கு அவ்வளவு பதில் அல்ல. वो कहेंगे कि घर से आप प्रार्थना ना करें, ஆனால் ஜெப கோபுரத்துல ஜெபிக்கும் போது लेकिन जब आप प्रार्थना के स्थल पर आकर प्रार्थना எல்லா करेंगे ஜெபங்களுக்கு பதில் கிடைக்கிறது. तभी आपके प्रार्थना को उत्तर मिलेगा। ஜனங்கள் எப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையில तो வருகிறார்கள்? लोग कैसे एक विश्वास के साथ आते हैं, எங்க ஜெபித்தால் பதில் கிடைக்கும்? तो वो क्या सोचे कहां पर प्रार्थना करें तो उत्तर கோபுரத்துல போய் मिलेगा। ஜெபிக்கணும். वो सोचेंगे कि हमें उस स्थल पर जाकर ही प्रार्थना करना है। அநேக இடத்துல ஜெப கோபுரங்கள் வளர்ந்து கொண்டு இருக்கிறது. आज बहुत सारी जगहों पर ऐसे प्रार्थना का एक स्थल बनाते हैं। சிலர் ஜெப ஒரு மலையை பார்க்கிறார்கள். कुछ लोग प्रार्थना के एक पहाड़ को नियत करते हैं। அந்த மலையில இயேசு மலையை ஏறி ஜெபித்தார். वो कहते हैं कि जैसे यीशु मसीह इस पहाड़ पर ऊपर जाकर प्रार्थना ஆகையால் किया, மலை மேல் ஜெபித்தால் கர்த்தர் கேட்கிறார். वैसे अगर हम भी पहाड़ के ऊपर जाकर प्रार्थना करें तब परमेश्वर सुनेगा। ஆகையால் ஜெப மலையை அவர்கள் பார்க்கிறார்கள். और इसलिए प्रार्थना का एक पहाड़ को नियुक्त करते हैं। ஜனங்கள் நம்பிக்கையோடு அந்த மலையை நோக்கி போகிறார்கள். और इसलिए परमेश्वर जो लोग हैं उस पहाड़ के ऊपर चढ़ते சில हैं। பேர் ஹீலிங் சென்டரை வைக்கிறார்கள். कुछ लोग चंगाई का एक स्थल रखते அங்க हैं। போய் தான் சுகம் கிடைக்கும், இங்க வாங்க சுகம் கிடைக்கும். वो कहते हैं कि यहाँ पर अगर आएंगे तभी आपको चंगाई मिलेगी। ஜனங்கள் பார்க்கறாங்க, இங்கெல்லாம் விடுதலை இல்ல, இங்கெல்லாம் சுகம் இல்ல, அங்க போனால் தான் சுகம் तो கிடைக்கும். लोग सोचते हैं कि अगर वहां पर जाएंगे तभी हमें चंगाई मिलेगी। ஏதோ ஒரு பெதஸ்தா குளத்தை போல பார்க்கிறார்கள். और उस बेथेस्दा के कुंड के जैसे लोग उसे देखते हैं। ஹல்லேலூயா. हालेलुया। பெதஸ்தா குளத்துல இருந்தவனுக்கு இயேசு வந்து தான் அவனுக்கு எத்தனை 38 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு बेथेस्दा कुंड के अंदर यीशु मसीह खुद आकर ही उसे चंगाई दिए थे। ஹல்லேலூயா. हालेलुया। ஆகையால் இயேசு அவள்கிட்ட சொல்கிறார், இடத்தை சார்ந்தல்ல, வருகிற நாட்கள்ல எங்க இருந்தாலும் கூட ஆவியோடு உண்மையோடு கர்த்தரை और इसलिए यीशु ஆராதிப்பார்கள். मसीह कहते हैं कि जगहों पर नहीं लेकिन आत्मा और सच्चाई से परमेश्वर की आराधना करो। हालेलुया. हालेलुया। ஒரு நாளும் கூட இடத்தை நம்பி கர்த்தரை और ஆராதிக்காதங்க. कभी भी जगह को भरोसा रखकर आप परमेश्वर की आराधना ना करें, ஜனங்களை நம்பி ஆராதிக்காதங்க. या तो लोगों पर भरोसा रखकर परमेश्वर की आराधना ना சில करें। பேர் ஊழியக்காரர்களை நம்பி ஆராதிப்பார்கள். कुछ लोग जो सेवक के लोगों को भरोसा रखकर परमेश्वर की அந்த आराधना
करते हैं। ஊழியக்காரர் இருந்தா நாம் ஆராதிக்க முடியும். वो कहते हैं कि अगर वो सेवक होता हम परमेश्वर की அந்த आराधना करेंगे, வர்ஷிப் லீடர் இருந்தா நாம் ஆராதிப்போம். अगर वो वर्शिप लीडर तो हम आराधना करेंगे, இப்படிப்பட்ட மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருந்தால் நாம் ஆராதிப்போம். ऐसे ऐसे अगर म्यूजिक है तो हम आराधना करेंगे, இப்படிப்பட்ட ஸ்பீக்கர் சிஸ்டம் இருந்தால் நாம் ஆராதிப்போம். अगर ऐसा स्पीकर है तो हम आराधना करेंगे। அப்படி இடத்தை இல்ல ஜனங்களை இல்ல மற்ற காரியங்களை நாம் சார்ந்து ஆராதிக்க கூடாது. ऐसे कुछ लोगों के चीजों पर निर्भर कर हमें आराधना नहीं அந்த करना। ஆராதனை ஆவியோடு ஆராதிக்கிற ஆராதனை அல்ல. वो जो आराधना है आत्मा से और सच्चाई से नहीं होगा, ஆவியோடு உண்மையோடு கர்த்தரை நாம் ஆராதிக்க வேண்டும். लेकिन हमें आज आत्मा और सच्चाई से उसकी आराधना करना है। ஹalleluya. हालेलुया। எத்தனை சொல்றீங்க இடத்தை ஜனங்களை இல்ல மற்ற காரியங்களை நான் சார்ந்து கர்த்தரை ஆராதிக்க कितने மாட்டேன். लोग कह सकते हैं कि जगहों पर या किसी लोगों पर मैं निर्भर कर मैं आराधना नहीं करूंगा। எங்க இருந்தாலும் கூட ஒன்றுமே இல்லாம கூட நீங்க ஜெபிக்கும் போது நீங்க ஸ்தோத்திரம் செய்யும் போது அந்த ஆராதனை கர்த்தருக்கு போய் चाहे आप சேருகிறது. जहां पर भी हो वहां पर परमेश्वर की आराधना कर सकते हैं। ஹalleluya. हालेलुया। யோவான் 4:23 வசனத்துல यूहन्ना 4:23 में, யோவான் 4:23 பார்க்கிறோம். यूहन्ना 4 अध्याय के 23 वचन में, ஆவியோடு உண்மையோடு அவர்கள் ஆராதிப்பார்கள். और वे लोग परमेश्वर के पिता की आराधना आत्मा और सच्चाई से करेंगे। முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும் ஆராதனை என்னது? सबसे पहले आराधना क्या है? ஆராதனை என்னது? आराधना क्या है? கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவது, परमेश्वर के नाम को ऊंचा उठाना, இல்ல கர்த்தரை மகிமை செலுத்துவது, கனம் பண்றது, அது ஒரு ஆராதனை. நன்றி परमेश्वर की செலுத்துதலை महिमा பார்க்கிறோம். आदर करना भी आराधना है। ஆராதனைனா மிகவும் முக்கியமா என்றால் கர்த்தருக்கு கொடுப்பது. और सबसे मुख्य बात आराधना परमेश्वर को कुछ देने के लिए। இன்னைக்கு நீங்க கர்த்தருக்கு ஏதாவது கொடுக்கணும்னா என்னத்தை கொடுக்க முடியும்? अगर आज आपको परमेश्वर के लिए कुछ देना है तो आप क्या दे सकते हैं? ஸ்துதி ஸ்தோத்திர பலி இல்ல அவரை மகிமைப்படுத்த கனம் படுத்துவது, அதுதான் கர்த்தருக்கு நீங்க கொடுக்க முடியும். परमेश्वर को स्तुति आराधना उसकी आदर महिमा कर सकते வேற हैं। ஒன்றுமே நாம் கர்த்தருக்கு கொடுக்கணும் என்றால் கொடுக்க முடியாது. हम और कुछ भी परमेश्वर को नहीं दे सकते நீங்க हैं। ஜெபிக்கிறது யாருக்காக ஜெபிக்கிறீங்க? आप प्रार्थना भी किस लिए करते हैं? நம்மளுக்காக தான். எனக்கு அது தாங்க, இது தாங்க, அங்க தாங்க, வேலை தாங்க, இது தாங்க, அப்படியே ஜெபமா இருக்கிறது. आप प्रार्थना शायद अपने लिए करते होंगे कि परमेश्वर हमें ये दीजिए वो அந்த दीजिए, கர்த்தருக்கு ஏதாவது கிடைக்கிறதா? लेकिन उसमें क्या परमेश्वर को कुछ मिलता மாத்திரம் है? எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். हम केवल परमेश्वर से मांगते हैं, ஆனால் கர்த்தருக்கு ஏதாவது கொடுக்கணும் என்றால் लेकिन यदि हमें परमेश्वर को कुछ देना है, வெள்ளியை நாம் கொடுக்க முடியாது. हम सोना चांदी नहीं दे सकते। அவர் சொல்றார் பொன்னும் என்னுடைய வெள்ளியும் என்னுடையது. वो कहते हैं कि सोना चांदी तो मेरा है। நாம் ஏதாவது கொடுக்கணும் என்றால் அவருக்கு மகிமை கனம் துதி अगर हमें कुछ परमेश्वर को देना है तो उसको स्तुति आराधना उसकी आदर कर सकते हैं। ஹalleluya. हालेलुया। இது யார் வேணாலும் எங்கே வேணாலும் கொடுக்க முடியும். ये कोई भी कहीं भी दे सकता है। சின்ன பையன் கொடுக்கலாம், பெரிய முதியோர் கொடுக்கலாம், एक छोटा बच्चा भी दे सकता है, बुजुर्ग भी दे सकता ஏழை है, கொடுக்கலாம், இல்ல ஐஸ்வர்யவான் कोई கொடுக்கலாம். गरीब या कोई धनी भी दे सकता है। கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு வல்லமை நம்முடைய வாயில கொடுத்திருக்கிறார். परमेश्वर इतना बड़ा सामर्थ्य हमारे मुंह में दिया है। ஹalleluya. हालेलुया। எத்தனை பேர் சொல்றீங்க நான் கர்த்தரை ஆராதிக்கிறேன்? எத்தனை பேர் சொல்ல इन முடியும்? लोग कह सकते हैं मैं परमेश्वर की आराधना करूंगा। கர்த்தரை ஆராதிக்கிறதுனா என்னது? परमेश्वर की आराधना करना मतलब क्या? சின்ன பிள்ளைகள் வாலிபருக்கு சொல்ல முடியுமா கர்த்தரை ஆராதிக்கிறதுனா என்னது? क्या बच्चे जवान कह सकते हैं कि परमेश्वर की आराधना करना क्या है? உங்களுடைய கை தட்டுதல் கூட நீங்க கர்த்தருக்கு கொடுக்கிறீங்க, நீங்க நம்பி கை தட்ட आप வேண்டும். जब तालियां बजाते हैं तो भी परमेश्वर के लिए जो देते तो परमेश्वर आशीष करेगा। ஏதோ கட்டாயப்படுத்தி கை தட்டணும் அப்படி அல்ல. जबरदस्ती कर आपको नहीं करना, இல்ல நன்றி சொல்லணும் என்று கட்டாயப்படுத்தி அல்ல. या आप धन्यवाद देने के लिए आपको जबरदस्ती नहीं करने की जरूरत है, உள்ளத்துல ஆழத்துல இருந்து நான் கர்த்தரை கர்த்தருக்கு நன்றி சொல்லணும் என்று இருக்க लेकिन दिल की வேண்டும். गहराई से आपको परमेश्वर को धन्यवाद देकर उसकी आराधना करना है। ஹalleluya. हालेलुया। வேற ஒன்றுமில்ல. ஆராதனை கர்த்தருக்கு நன்றி ஸ்தோத்திரம் அவர் செய்த நன்மைகளை और நினைத்து आराधना நன்றி केवल சொல்ல एक ही வேண்டும். परमेश्वर की स्तुति आराधना उसको धन्यवाद देना। ஹalleluya. हालेलुया। எத்தனை பேர் சொல்லுங்க இது என்னால செய்ய முடியும்னு? எத்தனை பேர் कि लोग சொல்லுங்க कह सकते हैं कि ये मुझसे संभव है? அவருக்கு நன்றி சொல்ல முடியும்? हम परमेश्वर को धन्यवाद दे सकते हैं। நன்றி நன்றி. அவர் செய்த நன்மைகள், ஒருவேளை நல்ல மார்க்ஸ் கொடுத்திருப்பார், நல்ல வேலை கூட, நன்றி சொல்லிக்கொண்டே अगर இருக்கலாம். परमेश्वर अच्छे मार्क्स दिया, अच्छे नौकरी दी तो परमेश्वर को धन्यवाद दे सकते हैं। எல்லாவற்றையும் பார்க்கலாம், ரட்சிப்பை கொடுத்தார், அதற்காக முக்கியமாய் நன்றி சொல்ல सबसे வேண்டும். बढ़कर परमेश्वर ने उद्धार दिया उसके लिए धन्यवाद दे सकते हैं। அவர் எப்படிப்பட்டவர் என்று அவரை நாம் ஆராதிக்க வேண்டும். और वो कैसा परमेश्वर उसके याद करते हम परमेश्वर को நாம் धन्यवाद ஏன் देना। ஆராதிக்க வேண்டும் என்றால் கர்த்தர் அதை நம்ம இடத்திலே எதிர்பார்க்கிறார். और हम क्यों आराधना करते हैं? क्योंकि परमेश्वर हमसे चाहता है। மல்கியா 1:6 வசனத்திலே, मलाकी 1 अध्याय के 6 वचन में, மல்கியா 1:6 வசனத்திலே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே? मलाकी 1 अध्याय के 6 वचन में, यदि मैं पिता हूं तो मेरा आदर कहाँ है? ஒரு ஊழியக்காரன் அவருடைய எஜமானை கனம் செய்கிறான். और एक दास स्वामी का आदर करता நீங்க है। வேலை செய்கிற ஸ்தலத்துல பாஸ் மேனேஜருக்கு ஒரு கனம் கொடுக்கறீங்க. जहाँ पर काम करते हैं आपके बॉस को आप आदर देते हैं। கால் மேல கால் போட்டு உட்கார்ந்தா அவங்க வந்தா நீங்க அப்படியே இறக்கி வைப்பீங்க. आप जब पैर के ऊपर पैर रख कर डालते, जब बॉस आते तो आप उसे नीचे रख ஆனா देते हैं। நான் பிதாவானால் என் கனம் எங்கே? परमेश्वर कहता है यदि मैं पिता हूं तो मेरा आदर कहाँ है? தேவன் சொல்றார் என்னுடைய கனம் எங்கே என்று அவர் கேட்கிறார். परमेश्वर पूछ रहा है कि मेरा आदर कहाँ है? அப்ப நாம் கர்த்தரை நம்முடைய வாழ்க்கையின் மூலமாய் கர்த்தரை கனம் பண்ண வேண்டும். तो आज हमारे जीवन के द्वारा परमेश्वर को हमें आदर देना है। ஆராதிக்கும் போது அவருக்கு கிடைக்க வேண்டிய கனத்தை கொடுக்கிறோம். जब हम आराधना करते तो जो आदर हमें परमेश्वर को देना उसे देना है। வெளிப்படுத்தின விசேஷம் 4:10 வசனம் 11 வசனத்துல, प्रकाशित वाक्य 4 के 10 और 11 में, வெளிப்படுத்தின விசேஷம் 10 வசனம் 4:10
வசனம் 11வது வசனத்துல प्रकाशित वाक्य 4 अध्याय के 10 और 11 அங்க वचन में பரலோகத்துல கூட சிங்காசனத்துக்கு முன்பாக அந்த மூப்பர்கள் 24 மூப்பர்கள் கர்த்தரை ஆராதித்துக் स्वर्ग கொண்டிருக்கிறார்கள் में उस सिंहासन के बाद 24 प्राचीन परमेश्वर की आराधना करते हैं அவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்தார்கள் और सिंहासन पर बैठने वाले के सामने गिर அவர்களால் पड़ेंगे நிற்கக்கூடிய முடியவில்லை அந்த சிங்காசனத்துக்கு முன்பாக அவர்கள் வணக்கமாய் விழுகிறார்கள் वे लोग सिंहासन के सामने बैठ भी नहीं पाए तो नीचे गिर पड़े தலைமையில் இருக்கிற அந்த கிரீடத்தை கூட அவர்களால் வைக்க முடியவில்லை என்ன செய்கிறார்கள் उनके जो मुकुट को भी वो नहीं रख पाए उन्होंने क्या கிரீடங்களை किया அந்த சிங்காசனத்துக்கு முன்பாக வைக்கிறார்கள் अपने मुकुट को सिंहासन के सामने उन्होंने रख दिया எதற்காக ஒரு அடையாளம் இருக்கிறது और ये क्या दर्शाता है தாழ்மைக்கு ஒரு அடையாளம் இருக்கிறது ये नम्रता दीनता को दर्शाता है ஊர்ல கூட நீங்க ஏதாவது போவீங்க என்றால் சில பேர் அப்படி ஒரு சால்வை போல துண்டை போல வைப்பாங்க और कहीं आप जाते तो लोग शॉल जैसे कुछ एक कपड़े को रखते இல்ல हैं சில பேர் தொப்பியை வைப்பாங்க या कुछ लोग टोपी रखते हैं ஆனா அவங்கள பார்க்கலும் ஒரு பெரியவன் இல்ல நல்ல ஒரு வசதி பெற்றவர் யாராவது வந்தார்கள் என்றால் लेकिन अगर उससे भी बड़ा कोई आदमी आता है तो இல்ல மந்திரி இல்ல தலைவர் வருவார்கள் என்றால் அதை எடுத்துருவாங்க இல்லன்னா அந்த தொப்பியை இறக்கிடுவாங்க या कोई मंत्री आता है तो उस टोपी को नीचे रख देते அப்படி हैं பரலோகத்துல அந்த மூப்பர்கள் அந்த பார்க்கும்போது அந்த ஜீவங்கள் என்ன செய்கிறார்கள் இரவும் பகலும் கர்த்தரை ஸ்தோத்திரித்து கொண்டு துதித்துக் கொண்டு இருக்கிறார்கள் और स्वर्ग में वो जो प्राचीन थे हर दिन वो परमेश्वर की आराधना करते हैं 11வது வசனத்துல கர்த்தாவே தேவரின் மகிமையும் கனத்தையும் வல்லமையும் பெற்றுக்கொள்ள நீரே பாத்திரராய் இருக்கிறீர் 11 वचन में कहते हैं प्रभु और परमेश्वर तू ही महिमा आदर और सामर्थ के योग्य है சிருஷ்டித்தது நீர்தான் सब कुछ तू नहीं बनाया है எல்லாம் வல்லமை எல்லாம் மகிமை எல்லாம் கனத்துக்கு பாத்திரர் ஒருவர்தான் அது நீர்தான் कहते हैं सारे महिमा आदर और सामर्थ के योग्य तू ही है ஹalleluya हालेलुया அவர் பரலோகத்துல ஆராதிக்கிற நாம் எங்கே ஆராதிக்க வேண்டும் என்றால் பூமியில அவர் ஆராதிக்க வேண்டும் अगर वे लोग परमेश्वर की आराधना करते हैं स्वर्ग में तो हमें संसार में उसकी आराधना அங்கே करना போய் है கூட அவர் ஆராதிப்போம் இங்கே இருக்கும்போது கர்த்தர் எதிர்பார்க்கிற அவருடைய ஜனங்கள் அவரை ஆராதிக்க வேண்டும் और जहां पर भी हमें परमेश्वर चाहता है कि उसकी लोग उसकी आराधना करें ஏசாயா 43:21வது வசனம் यशायाह 43 अध्याय के 11 वचन में ஏசாயா 43:21வது வசனத்துல यशायाह 43 अध्याय के 21 वचन में அவர் சொல்ற இஸ்ரவேல் ஜனங்களை நான் யாருக்காக ஏற்படுத்தினேன் என்றால் எனக்கு என்று ஏற்படுத்தினேன் वो कहते हैं कि इन लोगों को मैंने इसलिए बनाया था कि वे मेरे लिए मेरी स्तुति करें ஆடுறதுக்காக அல்ல और वो नाचने के लिए नहीं என் துதியை சொல்லி வருவார்கள் मैंने इन लोगों को इसलिए बनाया था कि वो ஒரே मेरी நோக்கம், स्तुति करें இவர்கள் என்னுடைய துதியை சொல்லிக் கொண்டே வருவார்கள் मैंने इन लोगों को इसलिए बनाया था कि वे लोग मेरी स्तुति करें ஹalleluya हालेलुया எத்தனை பேர் சொல்றீங்க நான் என் வாழ்க்கையில் அவருக்கு நான் துதி கன कि மகிமை लोग कह सकते हैं कि செலுத்துவேன் मेरे जीवन में परमेश्वर को महिमा दूंगा எதற்காக கர்த்தர் நம்மளை ஏற்படுத்தி ஏன் நம்மளை ரசிக்கிறார் ஏன் நம்முடைய அவருடைய பிள்ளைகளை ஆக்கியிருக்கிறார் परमेश्वर हमें क्यों बनाया उसके संतान हमें क्यों बनाया அவரே துதிக்க அவரை கனம் செய்ய அவருக்கு நன்றி ஸ்தோத்திரம் துதி उसकी செலுத்துவதற்காக स्तुति करें उसके आदर करने के लिए परमेश्वर हमें चुना है ஹalleluya हालेलुया பக்கத்துல பாத்துக்கோங்களே ஏற்படுத்தினதை கர்த்தரை துதிக்கிறதுக்காக बाजू में देखकर के परमेश्वर ने आपको इसलिए बनाया था कि आप उसकी स्तुति करें அப்ப ஒருவேளை துதி ஆராதனை இல்லாமல் கர்த்தருக்கு மகிமை செலுத்தாமல் நம்முடைய வாழ்க்கை तो காணப்படும் अगर आपके जीवन में परमेश्वर की स्तुति है उसके आदर नहीं देते हैं तो கர்த்தருக்கு மிகவும் சோர்ந்து போக வைக்கிற ஒரு காரியமா இது இருக்கும் तो परमेश्वर बहुत निराश होता है கர்த்தர் எரிச்சல் கொண்டு வருகிற போல காணப்படும் परमेश्वर उसे क्रोधित होता है என்றால் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் எதிர்பார்க்கிற அந்த கன மகிமை அவருக்கு நாம் கொடுக்க क्योंकि வேண்டும் परमेश्वर हमारे जीवन से उस आदर को चाहता है லூக்கா 19:40வது வசனத்துல लूका 10वां अध्याय के 40 वचन में லூக்கா 19:19 लूका 19 अध्याय के 40 वचन में 40வது வசனத்துல அவர் பரிசேயர்கள் வந்து சொல்றாங்க இவர்கள் தடை செய்யும் और वो फरीसी लोग आकर कहते कि इसे रोक दो இவர்கள் சத்தமிடாமல் இருக்க சொல்லுங்க और उन्होंने कहा कि इन लोगों को तो चुप करा ஆனால் அவர் தடை செய்தாரா இல்லையா क्या यीशु मसीह ने उन्हें रोका தடை செய்யலை நீங்க இவர்களை விடுங்க என்று இயேசு சொல்லி இவர்கள் பேசாமல் இருந்தாலும் கூட கல்லுகள் என்னை கூப்பிடும் என்று சொல்லுகிறார் यीशु मसीह ने कहा अगर ये लोग मुझे नहीं पुकारे तो जो पत्थर है वो भी चिल्ला उठेंगे ஹalleluya हालेलुया நம்ம கூப்பிடாமல் இருந்தால் கர்த்தருக்கு ஏதோ பெரிய நஷ்டம் இல்ல ஏதோ ஒரு இழப்பு அப்படி அல்ல तो यदि हम परमेश्वर की स्तुति ना करें तो परमेश्वर के कोई नुकसान नहीं அவர் துதிக்க எத்தனையோ லட்ச தூதர்கள் இருக்கிறார்கள் क्योंकि उसकी स्तुति करने के लिए कितने लाखों स्वर्गदूत है கல்லுகள் கூட ஆயத்தமா இருக்கிறது துதிக்க ஆயத்தமா जो இருக்கிறார்கள் पत्थर है वो भी परमेश्वर की स्तुति करने के लिए ஆனால் तैयार है கர்த்தர் இந்த துதியை யாரிடத்தில் எதிர்பார்க்கிறார் लेकिन परमेश्वर उस स्तुति किससे चाहता है அவருடைய ஜனங்களை ஏற்படுத்தின நம்மிடத்தில் அவர் அந்த துதி ஸ்தோத்திரத்தை परमेश्वर எதிர்பார்க்கிறார் उसके लोगों से चाहता है कि वो स्तुति करे ஹalleluya हालेलुया எத்தனை பிரச்சனை ஒவ்வொரு நாளும் நான் கர்த்தரை ஆராதிப்பேன் इन लोग कह सकते हैं कि मैं हर दिन परमेश्वर की आराधना करूंगा ஒவ்வொரு நாளும் கர்த்தரை துதிப்பேன் मैं हर दिन परमेश्वर की स्तुति करूंगा ஹalleluya हालेलुया அந்த நாட்கள்ல ஜனங்கள் அந்த தேவ ஆலயத்துல போய் மாத்திரம் ஆராதிப்பார்கள் उन दिनों में लोग केवल उस मंदिर में जाकर परमेश्वर की आराधना करते थे அந்த ஆசாரியன் தான் அந்த பலிகளை செலுத்துவான் जो याजक है वही इस बलिदान को चढ़ाता था ஆனால் இன்னைக்கு நாம் கர்த்தரை எப்போ ஆராதிக்க முடியும் लेकिन आज हम परमेश्वर की आराधना कब कर எப்போ सकते हैं வேணாலும் வீட்டில இருந்து கூட கர்த்தரை நாம் ஆராதிக்க முடியும் हम कभी भी परमेश्वर की आराधना कर सकते हैं கர்த்தரை நாம் வீட்டில இருக்கும்போது துதித்து ஸ்தோத்திரம் செய்ய जब हम முடியும் घर पे रहते हैं वहां पर भी परमेश्वर की आराधना कर நம்முடைய सकते हैं சரீரத்தை கர்த்தர் ஒரு ஆலயமாய் ஆக்கியிருக்கிறார் परमेश्वर ने हमारे शरीर को
मंदिर के रूप में बनाया, நம்முடைய வாழ்க்கை கர்த்தர் ஒரு பலியாய் வைத்திருக்கிறார். हमारे जीवन को एक बलिदान के रूप में चढ़ाया। ஹalleluya. हालेलुया। நம்முடைய சரீரத்தை நாம் ஜீவ பலியாக நாம் ஒப்புக்கொடுக்க हमारे முடியும். शरीर को एक जीवित बलिदान के रूप में हमें देना है। கடைசி ஏசாயா 29:13 வசனத்துல और यशायाह 29 के 11-10 वचन में இயேசு சொல்றார், நீங்க ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்க வேண்டும். यशायाह 29 अध्याय 13 वचन में परमेश्वर कहता है कि आत्मा सच्चाई से उसकी आराधना ஏசாயா करें। 29:13 இந்த ஜனங்களை குறித்து சொல்லும்போது यशायाह 29 के 13 में இந்த ஜனங்களோ வாயினால் இணையத்துல சேருகிறார்கள், परमेश्वर कहता है कि ये लोग मुंह से तो मेरी स्तुति करते हैं, உதட்டினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். वो मुंह से मेरी आदर करते हैं, அப்போ கர்த்தரை நோக்கி பார்க்கிறார்கள், சேருகிறார்கள், தொழுது கொள்கிறார்கள், கனம் பண்ணுகிறார்கள். वो परमेश्वर की आराधना कर रहे थे, परमेश्वर की आदर कर रहे थे, ஆனால் இருதயம் எனக்கு தூரமாய் இருக்கிறது. लेकिन परमेश्वर कहता है उनका जो मन जो हृदय है वो मुझसे दूर है, எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. वो मुझसे दूर और अलग है। அப்போ இப்படிப்பட்ட ஆராதனை கர்த்தர் பார்க்கிறாரா? பார்க்க மாட்டாரு. तो परमेश्वर क्या ऐसे आराधना को आज चाहता है? கர்த்தர் எதிர்பார்க்கிற ஆராதனை இந்த ஆராதனையா வேற ஆராதனையா? तो परमेश्वर ऐसे आराधना को चाहता है या नहीं? இப்படிப்பட்ட ஆராதனை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிறது அல்ல. परमेश्वर ऐसी आराधना को हमसे नहीं चाहता। வாயினால யார் வேணாலும் கத்தி ஸ்தோத்திரம் செய்து துதிக்கலாம், अपने मुंह के द्वारा कोई भी चिल्लाकर परमेश्वर की स्तुति कर सकता है, இல்ல வாயினால இல்ல கையை தட்டி ரொம்ப மிகவும் உற்சாகமாய் நாம் சொல்ல முடியும். क्या ताली बजाकर हम कह सकते हैं हम स्तुति करते हैं? ஆனா கர்த்தர் அதற்கு மேலாக ஒரு படி போய் நம்முடைய உள்ளான இருதயத்தை அவர் பார்க்கிறார். लेकिन परमेश्वर हमारे अंदरूनी अपने मन को देखता है। ஹalleluya. हालेलुया। அவர் இருதயத்தை காண்கிற தேவன். वो हमारे मन को देखता है। சொல்றார், வாயினால செய்வது நல்லது, वो कहता है कि तुम मुंह से तो मुझे पुकारते கனம் हैं, செய்கிறார்கள், तुम मेरी आदर करते हैं, ஆனால் இருதயமோ தூரமா இருக்கிறது. लेकिन तुम्हारा मन मुझसे दूर है। இப்படிப்பட்ட ஆராதனை அவர் விரும்புகிறது और அல்ல. ऐसे आराधना को परमेश्वर नहीं चाहते। ஹalleluya. हालेलुया। எத்தனை நான் வாயினால மாத்திரம் ஆராதிக்க लोग மாட்டேன், कह सकते हैं केवल मुंह से मैं परमेश्वर की स्तुति नहीं करूंगा, மாத்திரம் உதடுகளால் கர்த்தரை துதிக்க மாட்டேன், केवल मेरे होठों से उसकी स्तुति नहीं करूंगा, என்னுடைய இருதயத்துல ஒரு உண்மையான ஒரு இருதயமா இருக்க வேண்டும். लेकिन मेरे हृदय से एक सच्चे आराधक என்னுடைய के रूप में இருதயத்துல அந்த बनूंगा। உண்மை இருக்க வேண்டும். मेरे हृदय में सच्चाई होगा। ஹalleluya. हालेलुया। நீங்க துதிக்கிறது அந்த சத்தம் போடும்போது பக்கத்துல விசுவாசிகள் நினைக்கலாம், आप जब स्तुति करते हैं तो बाजू में विश्वासी सोच सकते हैं ரொம்ப ஆவிக்குரிய பிள்ளைகளா இருக்கிறாங்க போல, और ये तो बहुत ही आत्मिक विश्वासी அந்த है, துதி ஏதோ இப்பவே பரலோகம் போய் அப்படியே சேர்க்கிறது और நினைக்கலாம். इनकी स्तुति तो अभी स्वर पहुंच गई है, ஆனால் கர்த்தர் பார்க்கிறது ஒரு வித்தியாசமாய் பார்க்கிறார். लेकिन परमेश्वर अलग रीति से देखता அதே है। ஒரு பக்கமா வைத்து உள்ளான காரியங்களை கர்த்தர் கவனிக்கிறவராய் परमेश्वर இருக்கிறார். आपके मन को देखता है। ஹalleluya. हालेलुया। நம்முடைய உள்ளான மனுஷன் ஒருவேளை இல்ல உள்ள பாவம் இருக்கும் என்றால், अगर हमारे अंदर गलत चीज या पाप है तो, உள்ள சத்தியம் இல்லாமல் உண்மை இல்லாமல் கீழ்ப்படியாமல் இருக்கும் என்றால், अगर अंदर से हम परमेश्वर के वचनों को नहीं मानते, கர்த்தர் ஒரு வெறுக்கிற ஒரு ஆராதனை அதே ஆராதனை மாறி तो போகிறது. परमेश्वर उस आराधना से खुश नहीं होगा। லூக்கா 6:46 வசனத்துல, लूका 46 अध्याय में, லூக்கா 6வது அதிகாரம் 46வது வசனத்துல, लूका 6 अध्याय उसके 46 वचन में ஏன் என்னை ஆண்டவர் ஆண்டவர் என்று நீங்க சொல்லுகிறீர்கள்? कहता है कि क्यों तुम मुझे पुकारते हैं, ஆண்டவர் என்று சொல்லியும் ஏன் நீங்க சொல்கிறதை செய்யாமல் போகிறீர்கள்? तुम क्यों मुझे पुकारते और जो मैं कहता हूं वो नहीं करते। அப்போ கர்த்தர் அப்படி ஆண்டவரை ஆண்டவரை சொல்ற எல்லாருமே கேட்டு சந்தோஷப்படுகிறார் அப்படி அல்ல. और इसलिए जो कोई परमेश्वर को पुकारता है उसे परमेश्वर खुश नहीं வாயினால होता। அவரை கனப்படுத்தி அவரை ஸ்தோத்திரிக்கிறது எல்லாம் செய்கிறது அவருக்கு பிடிக்கிறது அல்ல. अगर हम मुंह से होठ से उसकी स्तुति करें तो परमेश्वर उसे नहीं நான் प्रसन्न होता, சொல்றதுபடி நீங்க செய்ய வேண்டும். लेकिन वो कहता है जैसे मैं कहता हूं वैसे आपको करना है। ஹalleluya. हालेलुया। யோசித்து பாருங்க, கீழ்ப்படியாமல் பாவத்துல கர்த்தரை துதிப்போம் என்றால் அவருக்கு எப்படி இருக்கும்? और समझिए अगर हम पाप में परमेश्वर की स्तुति करें तो कैसे लगेगा। அப்படி நம்முடைய வாழ்க்கையில கூட பாவம் இருந்து நாம் கர்த்தரை ஆராதிக்கிறதை பார்க்கலாம். और वैसे हमारे जीवन में भी हम पाप के साथ परमेश्वर की இல்ல आराधना करें கர்த்தருடைய तो, வார்த்தைகளை கீழ்ப்படியாமல் அந்த சத்திய வசனம் நமக்குள்ள இல்லாமல் இருக்கு, या तो परमेश्वर के वचनों को हम नहीं पालन करते उसकी आराधना करें तो, கர்த்தரை ஆராதிக்கிற உண்மையோடு ஆவியோடு நாம் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். आज हमें परमेश्वर की आराधना आत्मा और सच्चाई से करना இன்னைக்கு है। இந்த சத்திய உண்மை எதுல இருக்கிறது? आज जो सत्य किस में है, அவருடைய வார்த்தை சத்தியம் என்று பார்க்கிறோம். वो जो सच्चाई परमेश्वर का वचन है, அந்த வார்த்தை எவ்வளவு நமக்குள்ள இருந்து அதை கீழ்ப்படிந்து வாழ்கிறோமோ அப்போ அந்த ஆராதனை அங்கீகரிக்கப்படுகிற ஆராதனை இருக்கிறது. उस वचन का हम जितना पालन करते, वचन के अनुसार चलते तो हम परमेश्वर की सच्चाई से आराधना कर सकते हैं। ஹalleluya. हालेलुया। சொல்லுங்க, என்னுடைய ஆராதனை உண்மையான ஒரு ஆராதனை இருக்க வேண்டும். लोग कह सकते हैं कि मेरी आराधना सच्चाई से होगा। நான் சொல்கிற வார்த்தைக்கும் எனக்குள்ள உள்ள இருக்கிற காரியமோ அது ஒரே காரியமா இருக்க வேண்டும். मैं जो कहता हूं और मेरे अंदर जो बातें हैं वो सब एक जैसा होगा। அதான் பரிசுகளை பார்த்து சொன்னா, நீங்க வெள்ளடிக்கப்பட்ட கல்லறைகளை போல இருக்கிறீங்க. और फरीसी को देखकर यीशु मसीह कहा कि तुमने एक पेंट मारा हुआ एक तुम जैसे है, நாற்றம் எலும்புகள் இருக்கிறது, ஆனா வெளிய ரொம்ப நல்ல இருக்கிறீங்க. बाहर से तो आप बहुत
बहुत अच्छे लेकिन अंदर बदबू मार रहा है। எனக்கு நம்ம ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆவியோடு உண்மையோடு நான் ஆராதிக்க आज हमें விரும்புகிறேன். समर्पण करना, परमेश्वर की आराधना आत्मा और सच्चाई से हम करेंगे। ரோமர் 12:1 அதுதான் வாசிக்கிறோம். रोमियो 12 के 1 में हम पढ़ते हैं। ரோமர் 12:1 வசனத்துல நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுள்ள ஜீவ பலியாக ஒப்பு கொடுங்கள். रोमियो 12 अध्याय के पहला वचन में अपने जीवन को एक जीवित बलिदान के जैसे अपने शरीर को दो। அந்த ஆராதனையில ஒரு பலியை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க அந்த பரிசுத்தமாய் தேவனுக்கு பிரியமான ஒரு ஜீவ பலியை ஒப்பு கொடுக்க வேண்டும். अपने शरीरों को जीवित और पवित्र परमेश्वर का एक बलिदान के रूप में चढ़ाओ। நாம் எழுந்து நின்று கர்த்தரை ஆராதிப்போம். हम सब खड़े होकर परमेश्वर की आराधना கர்த்தரை करें। ஸ்தோத்திரிப்போம். हम सब परमेश्वर को धन्यवाद दें।